गोविंदाभ्यां नमः वाग्देव्यै नमः हनुमते नमः श्रीहरये नमः शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि न तस्त्वामाराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यप्रभवति त्वदन्यपाणिभ्याम् अभयवरदो दैवतगणः त्वमेका नैवासि प्रकटितवराभीक्ष्यभिनया भयाद्रातुं दातुं फलमपि च वञ्चासमधिकं शरण्ये लोकानां तव हि चरणावेव निपुणौ अपार करुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् अव्याजकरुणामूर्तिम् अज्ञानध्वान्तभास्करं श्रीचन्द्रशेखरगुरुं தேசிகேந்திரமஹம் பஜே. பரம புண்ணியமான பாரத தேசத்தில் ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுலேயும் ஒரு பிராமண குலத்தில் ஒரு ரிஷியினுடைய வம்சத்தில் ஒரு வேதத்தை தழுவி ஒரு சூத்திரத்தை தழுவி ஒரு பிராமண ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப துர்லபம். அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. பகவான் நம்ம பெரியோர்கள் பண்ண புண்ணியத்தினாலையும் பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் நமக்கு சரீரத்தில் எந்த அங்கஹீனமும் இல்லாமல் ஒரு பூர்ணமான ஒரு சரீரத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். கண்ணுனால நல்லா பார்க்க முடியறது, காதால பகவத் குணத்தை கேட்க முடியறது, பகவன் நாம வாக்குனால சொல்ல முடியறது, பகவானுக்கு பிரதிதினம் புஷ்பங்கள்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணக்கூடியதான சக்தி நம்ம கைக்கு இருக்கு. ஆலயங்களில் போய் பகவானுக்கு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணக்கூடிய கால்கள் நமக்கு இருக்கு. பகவான கண்ணார நல்லா பார்த்து ஹிருதயத்தில் வாங்கி தியானம் பண்றதுக்கு பகவான் நமக்கு ஹிருதயத்தை கொடுத்துருக்கார், மனசை கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் மேல அறிவு சித்தத்தை கொடுத்துருக்கார் பகவான். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது ஏன் பண்ணணும், இது எங்க பண்ண சொல்லியிருக்கு, இது பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற விவேச்சனம் பண்ணக்கூடியதான புத்தி சக்தியை நமக்கு கொடுத்துருக்கார். இதே பகவத் திருஷ்டியில போய் பார்த்தா கண்ணு இல்லாம இருக்கக்கூடியவாளை பார்க்கிறோம், வாய் பேச முடியாம இருக்கக்கூடியவாளை பார்க்கிறோம், ரெண்டு கைகள் இல்லாம இருக்கக்கூடியவாளை பார்க்கிறோம், ரெண்டு கால்கள் இல்லாம இருக்கக்கூடியவாளை பார்க்கிறோம். சில பேர்களுக்கு கண்ணு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்யல. இன்னும் சில பேர்களுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா. இப்படி பார்க்கறது பகவான் நமக்கு எல்லாம் பூர்ணமா கொடுத்துருக்கார் அனுகிரகத்தினால. அதுக்கு மேல ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்பு, நல்ல மாதா பிதாக்கள், நல்ல படிக்கக்கூடிய சக்தி, நல்லா படிச்சிருக்கோம், நல்ல இடத்துல உத்தியோகம் கிடைச்சு நம்மளும் ஒரு இந்த ஊர்ல ஒரு பிரசித்தமான புருஷன்னு காமிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உத்தியோகம் இருக்கு, நம்மளால சம்பாதிக்கப்பட்டதான தனம் இருக்கு, நமக்கு அனுசரணையா பத்னி வந்திருக்கா, பெரியோருடைய ஆசீர்வாதத்தினால குழந்தைகள் பிறந்திருக்கு, எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகளா இருக்கு. இப்படி நமக்கு பகவான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். ஆனா
நம்ம என்ன பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுறோம்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்கு புத்தி சக்தி இருக்கு, விவேச்சன சக்தி இருக்கு. சாஸ்திரக்காரா காத்தாலேருந்து ராத்திரி படுத்துக்கிற பரியந்தம் நிறைய தர்மசாஸ்திரத்தை எழுதி வச்சுட்டா. ஒரே சட்ட திட்டங்கள். விடிகாலத்தால பிராமண முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், பிராதஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம்னு போய் பார்த்தா சங்கல்பம் பண்ணணும், அகமரிஷ சூக்தம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும். அதன் பிறகு வஸ்திர சோதனம் பண்ணி வஸ்திரத்தை கட்டிக்கிறது, திரிபுண்ட தாரணம் பண்ணிக்கிறது, சந்தியாவந்தனம் பண்றது, காயத்ரி ஜபம் பண்றது. இப்படி பிரதி தினமும் ஒவ்வொரு பிராமணர்களும் அனுஷ்டானம் பண்ண வேண்டியதான தர்ம சாஸ்திரங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியறதில்லை. புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா மலைக்கும் மடுவுக்குமா இருக்கு. கொஞ்சம் கூட நம்மளால் அனுசரிக்கவே முடியல. ஏதோ 1-2 பண்ண முடியறதே தவிர தர்மசாஸ்திர புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதான அத்தனை விஷயம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் பண்ண முடியறது இல்லை. ஆனால் பெரியோர்கள் என்ன பண்ணிட்டா அத்தனை தர்மமும் பண்ண முடியலன்னாலும் சிற்சில தர்மமாவது நீ பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியோர்கள் நம்மளை ஏற்படுத்தியிருக்கா, சொல்லி கொடுத்துருக்கா. அதில் முக்கியமானது என்னன்னு கேட்டேன்னா பிரதானமாக உள்ளது சந்தியாவந்தனம், காயத்ரி ஜபம். பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதனம் பண்ணணும், கிரகஸ்தனாக இருந்தால் உபாசனம் பண்ணணும், மாத்தியான்னிகம் பண்ணணும், பிரம்மயஜம் பண்ணணும், சாயங்காலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும், சாயம் சமிதாதானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், யாகம் பண்ண தீட்சிதாளாக இருந்தால் அக்னிஹோத்திரம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அதிதி சத்காரம் பண்ணணும். நம்ம இன்னொருத்தருக்கு உபயோகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு ரொம்ப கட்டுப்படுத்தாமல் நமக்காக நம்ம பெரியோர்கள் நம்மளை ஏற்படுத்தியிருக்கா. அதுவே நம்மளால் பண்ண முடியறதான்னு கேட்டால் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் பெரியவாள்லாம் என்ன சொல்கிறா, அதுவும் பால பெரியவா ரொம்ப பொறுப்பெடுத்துட்டு இந்த தர்மசாஸ்திர பிரவச்சனம் தான் பண்ணலாம். அது அது எவ்வளோ தூரம் ஜனங்களுக்கு உபயோகப்படுறதுங்கிறது விஷயம் இல்லை. கேட்கக்கூடியவாளில் யாரோ ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணால் போகிறோம், இந்த பிரவச்சனம் சபலமாயிடும் அப்படின்னு ராமாயணம், பாகவதம், மகாபாரதம் முதலியதான பிரவச்சனம் பண்ணக்கூடிய புஸ்தகங்கள் எத்தனை இருந்தாலும் இந்த தர்மசாஸ்திரத்தை தான் பிரவச்சனம் பண்ணோம்னு சொல்கிறார். பாலபெரிவாள்டே வள்ளம் போய் கேட்பா, திருப்பி திருப்பி சந்தியாவனம் பண்ணுறது இதை பற்றியே சொல்கிறா. அவளால் பண்ண முடியாத விஷயத்தை போய் நம்ம வற்புறுத்தலாம். கடைசியில் அவள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் அப்படின்னு சொன்னாலும் யாரோ பண்ணினா போகும். ஏன்னால் நீங்கள் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன்னா திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா அந்த விஷயம் மறந்து போய்டுறது. எல்லாருக்கும் உள்ள அனுபவம் இல்லை. எத்தனையோ விஷயங்கள் படிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிவாளை மகாபெரிவாளை பற்றி வருது. நானும் அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிப்பேன். திருப்பி யோசிச்சு பார்ப்பேன், நேற்றுக்கு நம்ம படித்து பார்த்தோமே அப்படின்னா மறந்து போய்டுறது. ஆனால் இப்போ பிரவச்சனம் பண்ணுறோம், நீங்களாம் காதில் வாங்கிக்கிறீர்கள், இது மறந்து போகாது. ஏன்னா 10 தடவை படிக்கிறதுக்கு சமானம் ஒரு தடவை காதால கேட்கறது. ஸ்வாத்யாய பிரவதனே வேதினாபோ மௌத்கல்யா. பிரவச்சனம்னாலே பிரகிருஷ்டேன வச்சனம் பிரவச்சனம். அங்க என்ன அர்த்தம்னால் வேதம் சொல்லணும்னு அர்த்தம். மகாபெரிவா சொல்லி காமிட்டா. முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியுடைய பிதா பெரியவாசனே. நான் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நான் தற்செயலாக பெரியவாள ராத்திரி 8 மணிக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ளே போனால் ஒரு 10 வித்வான்கள் இருக்கா, தரிசனம் கொடுத்துன்னு இருக்கார். முல்லைவாசல் அவருடைய அப்பா உட்காந்துருக்கார், ராஜகோபாலகர் பாடிகள் பேர். பத்தியோடு வந்திருக்கார், முல்லைவாசலும் உட்காந்துட்டு இருக்கார். அவள் வேதம் சொல்லிட்டு இருக்கிறதே நான் வெளியில் நின்று வேதம் சொன்னேன். இப்படி திரும்பி பார்த்தா என்ன, உடனே இப்படின்னு என்னை கூப்பிட்டா. உடனே உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு, இடமே இல்லை பெரியவா பக்கத்தில் தான் கொஞ்சம் இடம் இருக்கு, இங்கே உட்காந்து போடலாம். பெரியவாவுடைய முழங்கால் கிட்டக்க நான் உட்காந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த ராஜகோபால கணபாடிகள் பெரியவாள்கிட்ட சொன்னார்,
நான் நிறையா வேத பாடசாலை வச்சு நடத்தி வித்தியார்த்திகளுக்கெல்லாம் சொல்லி வச்சுட்டேன். எனக்கு வயசு இனிமேல் முடியல, அதனால் நான் பாடசாலையை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுமதி வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கேன். பெரியவா அப்படி இப்படி பார்த்துட்டு இந்த வாக்கியத்தை சொன்னான். சுவாத்தியாய பிரவதனே தேவேதி நாகோ மௌத்கல்யா தத்தி தபா. குரல் பெரியவா குரலோட கேட்டேன் நான். இதெல்லாம் கிட்டத்தட்ட 86 நடந்த விஷயம் இது. அப்பெல்லாம் பெரியவா குரலோடு பேசுறது கிடையாது. வேதத்தை நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா, நான் வேதம் சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வேதம் எப்போதும் சொல்லணும், சொல்லி வைக்கணும். உனக்கு உடம்பு முடியல அசக்தம்னு சொல்கிறதுனால நீ சொல்கிற, நீ பாடசாலையை நிறுத்தாத, உனக்கு முடிஞ்ச போது சொல்லிக் கொடு, வித்தியார்த்திகளை வந்தால் சேர்த்துக்கோ. வேதம் சொல்லிக்கக்கூடிய ஒரு சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படியே சொன்னேன். நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், கொடுக்குறேன் அப்படின்னு பெரியவா சொல்லி காமாட்சிக்கு சாத்தினதான ஒரு 9 வித புடவையை கொண்டு சொல்லி வேட்டி கொண்டு 1 பவுன் காயினை வச்சு அவர் கையில் கொடுத்து, நீ வேதம் எப்போதும் சொல்லி கொடுத்துட்டே இரு அப்படின்னார். அதனால இந்த பிரவச்சனம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது சுலபமாக ஜனங்கள்கிட்ட போய் சேரக்கூடியது. யாரோ ஒருத்தர் நிச்சயமாக அனுஷ்டானம் பண்ணிவிடுவா. அனுஷ்டானம் பண்ணுறா பண்ணலே நம்ம தீர்மானம் நம்ம சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தர் பண்ணுவா, அது கிருதார்த்தமாயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் வலியுறுத்தி பெரியவா வேத தர்ம பரிபாலன சபை, வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபை, இதே மாதிரி விசேஷ உபன்யாசம் அவள் ஏற்படுத்தினாலும் நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7 நாளைக்கு வெளியில் ஆஃபீஸ்லாம் சுற்றிட்டு ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கணும். என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணி சாப்பிட்ணும். எங்கெங்கெல்லாம் போய்ட்டு வரணும்னு தோணுமோ அப்படி இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்களாம் ஒரு பிராமண தர்மத்தோட பஞ்சகச்சம் கட்டிக்கிண்டு குன்றதாரணம் பண்ணிட்டு யோகாவசத்தோட பெரியவா சொன்னதை கேட்குறேன்னா இதுவே பெரியவா தான் எடுத்துட்ட முயற்சிக்கு ஒரு பலன் கிடைத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இந்த குலதேவதா ஆராதனம், பஞ்சாயத்தன பூஜை, அப்புறம் தேவதா ஆராதனம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பிரவச்சனம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ தர்மசாஸ்திர புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹ தேவதானாஞ்ச பூஜனம் ஆதித்யம் வைஸ்வதேவஞ்ச ஷட்கர்மாணி தினே தினே முதல்ல எழுதப்பட்ட விஷயம். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டான், காத்தால் ஸ்நானம் பண்ணு. ஸ்நானத்துக்கு பஞ்சாங்கம் சொல்லப்பட்டிருக்கு, அது முன்னாடி சொல்லிட்டேன். சங்கல்பம் பண்ணிக்கணும். சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ராத ஸ்நானமாக கரிஷே. அகபரிஷண சூக்தம்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி உடம்ப தேய்த்து ஸ்நானம் பண்ணணும். ஸ்நான சூர்ணத்தினால ஸ்நானம் பண்ணணும். காத்தால தந்த தாவனத்துலேருந்து போய் பார்த்தா இன்ன குச்சியை வச்சு பல்ல தேய், இன்ன குச்சியினால பல் தேய்க்காத, இல்லை விரல்னால தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த விரல்னால தேய்க்காத, நடு விரல்னால தேய்க்கணும். 32 வாய் கொப்பளிக்கணும். கொப்பளிக்கக்கூடிய ஜலத்தை ஜலத்தில் கொப்பளிக்காத, தரையில் கொப்பளி. ஒரே ஒன்றுமில்ல, பல்லு தான் தேய்க்க ஆரம்பிச்சிருக்கான். பல்லு தேய்க்கிறத பற்றி 50 பக்கம் எடுத்து புத்தகத்தில் நானே எடுத்து பார்த்தேன். ஒரே குழப்பமாக இருக்கு. நம்ம எப்போதும் பண்ணுறதான் சரியாக வரும்னு நினச்சுட்டேன். ஏன்னா அப்படி இருக்கு. அப்புறம் ஸ்நானம்னு போனால் ஸ்நானத்துக்கு ஒரு சங்கல்பம், சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்நானமாக கழிச்சு. உடனே தீர்த்தத்தை டக்குன்னு இது பண்ணாத, தலையில் தெளிச்சுக்கோ. வடதேசத்துலேருந்து வர வெள்ளம் பார்த்தா தெரியும். ஒரு நதியோ எங்கேயாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு வந்தால் டக்குன்னு காலை வைக்க மாட்டா. முதல்ல தீர்த்தத்தை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு கண்ணில் அதை ஒரு தேவதா பாவமாக பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்நானத்துக்கு இறங்குவா. ஸ்நானம் தலையில் தெளிச்சுக்கோ, ஸ்நானம் பண்ணு. ஸ்நான சூர்ணத்தினால உடம்பை தேய்த்துக்கோ. அகமரிஷட சூக்தம் சொல்லு. அதன் பிறகு ஸ்நானாங்க தேவரிஷி பிதிர் தர்ப்பணங்க ரிஷின்னு தேவதைகள் ரிஷிகள் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணு.
சிகோதகம்னு தலையில் உள்ள சிகம் இருக்கே, சிக, அந்த குடுமிக்கு சிகைன்னு பேர். அந்த ஜலம் பின்பக்கத்தில் விழக்கூடாது, மின்பக்கத்தில் தான் விழணும். ஏன்னா நமக்கு புரியாதது ஒன்று ஒன்றா சாஸ்திரங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, இந்த முடியில் இருக்கக்கூடிய ஜலம் பின்பக்கம் விழுந்ததுன்னா அது சுரையாக போயிடுமா, கல்லுக்கு சமானமா. அதே ஜலம் மின்பக்கத்தில் விழுந்ததுன்னா அமிர்தத்துக்கு சமானமாக போயிடுமா. ஒன்றும் இல்லை, ஒரு ஜலம் எடுத்துன்னு வர சொன்னால் குடிக்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை அப்படி திரும்பி பார்த்தா அதில் ஒரு முடி இருந்தது, அதை நம்ம சாப்பிட முடியுமோ? அதை கையை கூட அலம்பாதேங்கிறார், காலை அலம்பாதேங்கிறார், தூக்கி போட்டுடுங்கிறார். ஆனால் தலையில் உள்ள முடியில் உள்ள ஜலம் கீழே விழுந்ததுன்னா அமிர்தமாக ஆகிடுங்கிறார். இதுதான் தர்மசாஸ்திரம். தர்மசாஸ்திரம்னா நமக்கு புரியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு வஸ்திரத்தை எடுத்து தோட்டிக்கோ. முதல்ல எங்கே எல்லாரும் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா மூஞ்சி தான் தொடச்சிப்பா. புத்தகத்தை என்ன போட்டுக்க தெரியுமா? முதல்ல முதுகை தொடச்சிக்கோன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு பொதுவாக பரோபதேச பாண்டித்யம்னு நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னால் முடிவில் என்ன சொன்னா தெரியுமா? முதல்ல முதுகுல உள்ள அழுக்க தொடச்சிக்கோ, அப்புறம் பாக்கி பேருக்கு உபதேசம் பண்ணும்பா. தர்மசாஸ்திரமும் அதான் சொல்றது, முதல்ல முதுகை தொடச்சிக்கோ. மந்திரம் சொல்லி வேஷ்டி எடுத்து கட்டிக்கோ. மந்திரம் சொல்லி விபூதி இட்டுக்கோ. விபூதி இட்டுக்கிறதுக்கு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கார், அதை முழுக்கப்படுத்தி பார்த்தேன். என்ன எத்தனை மந்திரம் போட்டிருக்கு தெரியுமா? விபூதி இட்டுக்கிறதுக்கே 10 நிமிஷம் ஆகிடும். அதன் பிறகு சந்தியாவந்தனம் பண்ணு. சந்தியாவந்தனம் விடவே கூடாது. சந்தியாவந்தனத்தை பற்றி அப்படி போட்டிருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாக்கி கர்மா பிரயோஜனம் இல்லைன்னு எழுதிவிட்டா. சர்வ கர்மாக்கும் சந்தியாவந்தனம்ங்கிறது ஆணிவேர் மாதிரி. ஒரு விரக்ஷம் வளரணும்னு சொன்னால் ஆணிவேரில் ஜலம் விட்டால் தான் விரக்ஷம் வளரும். அதே மாதிரி நீ சந்தியாவந்தனங்கிறத பண்ணால் தான் நீ பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கிற விரக்ஷம் மரம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னா. உடனே காத்தால சூரியனை பார்க்க நின்றுண்டு அர்க்கியம் விடணும். இன்னும் கொஞ்சம் தூக்கி விட சொன்னார். என்ன? காயத்ரியா அபிமந்திரிதா ஆப ஊர்துவம் விக்ஷிபந்தி. க்ஷிபந்தினா கீழே விடுறது, விக்ஷிபந்தினா விசேஷமா கீழே விடுறது. அதன் பிறகு நின்னுண்டு காயத்ரி ஜபம் பண்ணு கார்த்தால. மத்தியான வேளையில மாத்தியானிக்கு பண்றது நின்றுட்டு அர்க்கியம் விடக்கூடாது. சாயந்தரம் வேளையில உட்கார்ந்து தான் அர்க்கியம் விடணும். 108 காயத்ரி காலத்தால் ஜபம் பண்ணணும். மாத்தியானி காலத்தில் 32 காயத்ரி ஜபம் பண்ணணும். சாயந்தரம் வேளையில் 64 காயத்ரி ஜபம் பண்ணணும். சூரியனை பார்க்க ஜபம் பண்ணணும். மத்தியானிகத்தில் 10:30 12 மணிக்குள்ள மாத்தியானிகத்தை பண்ணணும். சாயந்தரம் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் அர்க்கியம் விடணும். சூரிய அஸ்தமனம் ஆகி நட்சத்திரோதய பரியந்தம் காயத்ரி ஜபம் பண்ணணும். அதன் பிறகு உபஸ்தானம் பண்ணு. இது சன்னியாசம் தான் சொல்லியிருக்கேன். இப்படி யாராவது சன்னியாசம் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாராவது திடீர்னு நீங்கள் எப்படி பண்ணுறேன்னு என்னை பார்த்து கேட்டுருவோம். தர்மசாஸ்திரத்துக்காக சொல்ல வர. ஸ்நானம் சந்தியா ஜபோ ஹோமஹா. காயத்ரி ஜபம் தான் காயத்ரி ஜபம்ங்கிறதுக்கு அர்த்தம். காயத்ரி ஜபத்தை பற்றி பேசுறதே தர்மசாஸ்திர புத்தகத்தில் சாஸ்திர காயத்ரி பண்ணு அப்படின்னால் சாத்தியமே இல்லைன்னா 108 காயத்ரி பண்ணினால் 108 காயத்ரி பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கை வேகமாக ஓடுறது அப்படின்னா 54 பண்ணு, 32 பண்ணு. கடைசியில் 24 காயத்ரி அக்ஷரம் சதுர்திகம் சத்யக்ஷரா காயத்ரின்னு 24 காயத்ரியாவது பண்ணு. இல்லை சார் என்னால் 24 காயத்ரி கூட பண்ண முடியாது அப்படின்னா 12 காயத்ரியாவது பண்ணு. 10 காயத்ரி பண்ணாத. ஏன்னா ஆற்றுல ஒரு குழந்தை பிறந்து விருத்தி வந்திருந்தாலோ இல்லை பந்துக்களை யாராவது மறைஞ்சிருந்து ஒரு ஆசோத்து வந்திருந்தாலோ அந்த சமயத்தில் சந்தியாவந்தனம் விடக்கூடாது. அப்போ நீ இந்த சந்தியாவந்தன கிரியை பூரா பண்ணணும். மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாமல் மனசுனால சொல்லணும். அப்போ மட்டும் 3 ஓம்புகு பண்ணி 10 காயத்ரி பண்ணு. 10 காயத்ரி பண்ணுறதுங்கிறது அங்கே தான். அதான் பெரியவா சந்தியாவந்தன் ஒரு தலைப்பில் இதை கொடுத்துருக்கா. காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு தலைப்பு.
சூரியனை பார்க்காமல் கார்த்தால அர்க்கியம் விடணும். தாரகம்னு நட்சத்திரத்துக்கு பேர். நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலத்தில் நீ அர்க்கியம் விட்டுவிட்டேன்னா அந்த சந்தியாவந்தனத்துக்கு உத்தமமான சந்தியாவந்தனம். சூரியன் உதிச்சுட்டு இருக்கார், சேப்பா தெரியாது, அப்பா அர்க்கியம் விட்டேன்னா அது மத்தியமமான சந்தியாவந்தனம். முல்ல 7:30 8 மணிக்கு ஏந்துண்டு பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணினான்னா அது அதமமான சந்தியாவந்தனம். சந்தியாவந்தனத்திலே உத்தமம் மத்தியமம் அதமம்னு பிரிச்சுட்டா. ஸ்நானம் சந்தியா ஜபோ காயத்ரி ஜபம் தேவதானாஞ்ச பூஜனம். இங்கே தான் தேவதானாஞ்ச பூஜனம் அப்படிங்கிறார். நமக்கு என்ன பூஜை விதிக்கப்பட்டிருக்கு? ஏன்னா இங்கே சொல்லப்பட்டது என்ன? பஞ்சாயத்தன பூஜை, குலதேவதா ஆராதனம், தேவதா ஆராதனம். பஞ்சாயத்தன பூஜையில் கணபதி, சூரியன், பரமேஸ்வரன், அம்பிகை, மகாவிஷ்ணு 5 சேர்ந்தது பஞ்ச ஆயதனம். பஞ்சாயத்தனம் அதை நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணிவிட்டாள்னா உருவத்தோட பூஜை கிடையாது. அத்வைத பிரகாரம் உருவம் கிடையாது. உருவத்தோட பூஜை பண்றதுங்கிறது பக்தி விஷயம், தியான விஷயம். அது அதனால பிள்ளையார போய் பார்த்தேன்னா சோனபத்திரம்னு சேப்பா இருக்கும் கல். அதன் பிறகு எய்தாப்புல இருக்கக்கூடிய சூரியன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஸ்படிகம், அந்த ஸ்படிகம் அதுவும் ஒரு கோழி குண்டு மாதிரி தான் இருக்கும். நடுப்புற இருக்கக்கூடியது கோழி முட்டை மாதிரி இருக்கும் பானம், அதுதான் பரமேஸ்வரன். இந்த காளஹஸ்தியில ஓடக்கூடியதான பொன்னீர் நதின்னு பேரு. அந்த நதியில வளையக்கூடியதான ஒரு உலோகம் இருக்கு, அது அம்பிகைன்னு பேரு. வெள்ளி மாதிரி இருக்கும், அதுதான் அம்பிகை, அம்பாளுடைய ஸ்தானம். எய்தாப்புல வச்சிருப்பா சால கிராமம். கண்டகி நதியில வளையக்கூடியது 2 விதமாக சால கிராமம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று உள்ளுக்குள்ள துவாரம் இருக்கும், சக்கரம் இருக்கும். இன்னொன்று ஹோலே இல்லாமல் இருக்கும், சால கிராம சிலான்னு அதுக்கு பேரு. இது ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல எடுத்துன்னு வரணுங்கிறார். பிள்ளையாருக்கு எடுத்துன்னு வர வேண்டியது இதுல இருந்து எடுத்துன்னு வரணுங்கிறார். பெரியவா சொல்றதே சொல்றா. இந்த வல்லம்னு இருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல, அங்கதான் ஸ்படிகம் வளையும். அந்த ஸ்படிகம் தான் உத்தமமான ஸ்படிகம். அதுதான் சூரியஸ்தானத்துல வச்சுக்கிறது. நிறைய பானம் இருந்தாலும் நர்மதையிலேருந்து வரக்கூடியதான பானம் தான் விசேஷம். நர்மதா பானம், அந்த பானத்தை சிவஸ்தானத்துல வச்சுக்கணும். இந்த பொன்னீர் மலையிலேருந்து நதியிலேருந்து எடுத்துன்னு வர வேண்டியதை அம்பாளாக வச்சுக்கணும். கண்டகி நதியில் இருக்கக்கூடியது சால கிராமமாக வச்சுக்கணும் விஷ்ணு ஸ்தானத்தில். அந்த பற்றி பெரியவா சொல்கிறா. அது ஒரு பூச்சி இருக்கு, அது தானே அதுக்குள்ளே போய் தானே அது இது பண்ணுறது, ரேகை போடுறது. அந்த ரேகையை பார்த்தீங்கன்னா சக்கரம் மாதிரியே இருக்கும். அது இயற்கையாக போடக்கூடியது. அது உள்ளுக்குள்ள ஸ்வர்ணம் இருக்கு. அதனால தான் உத்தமமான சால கிராமத்தை அவள் கொடுக்க மாட்டான். என்ன அதுலேயே ஷட்சக்கர சால கிராமம், என்ன மத்ய சால கிராமம், நிருசிம்ம சால கிராமம், அது ஒரு லட்சணம். சால கிராம லட்சணம்னு ஒரு புத்தகம். இந்த சுவாமியை வச்சு பூஜை பண்ணணும். ஒரு சுவாமிக்கும் உருவம் கிடையாது. ஏன்னா அத்வைத பிரகாரம் உருவத்தை ஒத்துக்கல. பின்ன என்னன்னா இந்த நாமமும் ரூபமும் அசத்தியம். பின்ன எது சத்தியம்னால் மிருதேவ சத்தியம். மிருத்துன்னு சொல்லக்கூடியதுதான் சத்தியம் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றார். அப்படின்னா என்னன்னா மண்ணில் பானை தயார் பண்றான், மண்ணில் மடக்கு தயார் பண்றா, மண்ணிலேயே ஒரு குதிரை பொம்மை தயார் பண்றா, மண்ணில் யானை பொம்மை தயார் பண்றா. ஆனால் யானை தெரியறது, குதிரை தெரியறது, அந்த பாத்திரம் தெரியறது. ஆனால் அதில் வைக்கப்பட்டதான பேர் இருக்கு பார்த்தீங்களா, யானை குதிரை மடக்குன்னு சொல்லக்கூடிய பேர். அந்த உருவம் மறைஞ்சி போயிடுச்சுன்னா பேர் போயிடும். ஏன்னா மண்ணிலேருந்து உண்டாச்சு, அதுக்கு ஒரு உருவமும் ஒரு பேரும் கொடுத்துருக்கோம். அந்த உருவமும் போய்டுறது. இப்போ எல்லாத்தையும் இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்காக அடுக்கி வச்சுருந்தா, அங்கேருந்து ஒரு லாரி வந்தது, அது மேலே அடிச்சுது, பார்த்தா எல்லாம் சுக்கு நூறாக நொறுங்கி கீழே போயிடுது. இப்போ என்ன ஆச்சுன்னா முன்னாடி மண்ணாக இருந்தது, இப்பயும் மண்ணாக இருக்குது. நடுப்பில் இருக்கக்கூடியதான உருவமும் போயிடுது, பேரும் போயிடுது. இதுதான் அத்வைத சாஸ்திரம். உருவத்தை ஒத்துக்கல.
எதுக்குமே உருவம் கிடையாது, சப்த வடிவம் தான். ஆகாஷாத் வாயு, பிரபஞ்சம் ஆரம்பத்திலேயே ஆகாசத்திலேருந்து வாயு உண்டானார். ஆகாசத்துக்கு உருவம் உண்டானால் உருவம் கிடையாது. எது வெட்ட வடிவமாக இருக்கோ அது ஆகாசம். இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துக்கு ஆகாசம்னு பேர். ஒரு பானைக்குள்ள தட்டினா சத்தம் வருது, ஏன் வருதுன்னா உள்ளுக்குள்ள வட்டவழி இருக்கிறதுனால. அதுக்கு கடாகாசம்னு பேர். இப்போ நம்மெல்லாம் உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கோம், 4 செவருனால பிரிக்கப்பட்டிருக்கு, இதுக்கு மடாகாசம்னு பேர். இதுல என்ன சப்தம் உண்டாகிறது. அதனால சப்தம் தான் சத்தியமே தவிர என்ன உருவம் சத்தியம் கிடையாது. அதுக்காக தான் நம்ம பெரியவாளாம் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டோம்னா, ஒரு பிம்பத்துக்காவது உருவம் கிடையாது. பஞ்சாயத்தன பூஜையில போய் பார்த்தா இப்ப நம்ம பாபா வந்து பிள்ளையார் வச்சுன்னு இருக்கா, அம்பாளை வச்சுன்னு இருக்கா, மகாவிஷ்ணு வச்சுன்னு இருக்கா, அது பக்தி விஷயம். அதே தர்மசாஸ்திர புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தேன். ஜனப்படி பிம்பத்துக்கோ எந்திரத்துக்கோ பூஜை பண்ண வேண்டாம். ஒரு புண்ணிய காலங்கள்லையோ அமாவாசை, பௌர்ணமி, முதலி வெள்ளிக்கிழமை இதே மாதிரி தினங்களில் பண்ணால் போருமே தவிர ஜனப்படி பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா எழுதிட்டா. ஆனால் பிம்பத்துக்கோ எந்திரத்துக்கோ பிராதானியம் இல்லை இங்கே பார்க்க போனால். இந்த பஞ்சாயத்தன பூஜையில் போய் பார்த்தேன்னா அந்த தர்மசாஸ்திர புத்தகத்தை என்ன போட்டப்பட்டிருக்கு, முதல்ல நமத்த எல்லாத்துலேயுமே பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சபரிவார சாம்ப பரமேஸ்வர பூஜாங்கரிஷேன்னு சங்கல்பம் பண்ணின உடனேவே கலச பூஜை. இந்த தீர்த்தத்துக்கு சுத்தி. இந்த தீர்த்தத்தில் கங்காதி புண்ணிய தீர்த்தங்கள்லாம் அதில் சாநித்தியம் ஏற்பட்டோம்னு அந்த மந்திரத்தை சொல்லி கலசத்தை தொடுறாள். இப்போ கேட்குறவளுக்கு ஒரு சந்தேகம் வரும். கிராமத்திலாம் ஸ்நானம் பண்ணிட்டு கையில் தீர்த்தத்தை எடுத்துன்னு ஆற்றுக்கு வந்து சுத்தமாக அந்த தீர்த்தத்தை வச்சு பூஜை பண்ணால், நதி இல்லாதவாள்லாம் கணத்துலேருந்து ஜலம் எடுத்து பூஜை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணக்கூடியதான பூஜை பைப்பை திறந்து ஜலம் வரத்த பண்ணுறோம். ஒரு சந்தேகம் வரும், அவ்வளவு ஆச்சாரமாக பூஜை பண்ணால் இப்போ நம்ம அது பைப்பில் ஜலத்தை பிடிச்சி பூஜை பண்ணுறோம். இந்த பைப்பு எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வருது. பாத்ரூமுக்கு போய்ட்டு வருது, கிச்சனுக்கு போய்ட்டு வருது. ஆற்றுல இல்லாத ஸ்ரீமை கொண்டு அந்த பைப்பை தொடுறா. இந்த பைப்பினுடைய கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த தீர்த்தத்தை நான் வச்சு பூஜை பண்ணினா அந்த தீர்த்தம் சுத்தமாக ஆகுமா? எல்லாருக்கும் மனசில் உள்ள கேள்வி. பூஜை பண்ணுறவாளுக்கு, ஒன்றுமே இல்லாத இருக்கிறவாளுக்கு பிரச்சனையே இல்லை வச்சுக்கோங்க. பூஜை பண்ணுறவாளுக்கு நம்ம பண்ணுறது சரியா தப்பா ரைட்டான்னு மனசுக்குள்ள கேள்வி வந்தால் அதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதுக்காக தான் வேதம் என்ன சொல்லிட்டு, வருங்காலத்தில் இதே மாதிரி ஒரு சந்தேகம் வரும், அதுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே வேதம் ஒரு கதை சொல்லிட்டு. இந்திரோ விருத்ரமஹன் சோபஹ அப்யம்ரியதா தாத்தாங்கன்மேத்யஞ்சக்தியகம் ததேவமாசீத் ததபோதக்ராமத் தே தர்பா அபவன் யத்தர்பைரபவுத்புனாதி. ஒரு கதை. விருத்ராசுரன் ஒருத்தர் இந்திரனுக்கு போட்டியாக பிறக்க போறான். அவன் அதிதியினுடைய கர்ப்பத்தில் தான் பிறக்கிறார். அவர் இந்திரன் என்ன பண்ணிட்டான், தனக்கு போட்டியாக அவன் வந்துவிட்டான், நம்மளுடைய பதவி போயிடுமே, தேவலோக திரைலோக்கிய 33 தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பதவி போயிடுமேன்னு சொல்லிவிட்டு இந்திரன் என்ன பண்ணான், விருத்ரனை வதம் பண்ணிட்டான். அந்த விருத்தனை வதம் பண்ணி ஒரு சாக்கு மூட்டையில் அவனுடைய சரீரத்தை பூரா கட்டி நதியில் தூக்கி போட்டுட்டான். அந்த நதியில் போகிறது என்ன, காசியெல்லாம் சித்தியானா அப்படி தான் பண்ணுவான், சமாதி வைக்க மாட்டான். அந்த சுவாமிகளை வந்து ஒரு கூடையில் வச்சு கங்கையில் இறக்கிடுவான், அந்த ஜலத்தில் ஓடி போயிடும். இந்த மூட்டையில் இருக்கக்கூடியதான சரீரம் வெளியில் வந்து அதில் இருக்கக்கூடியதான சுத்தமான பிரதேசம் அசுத்தமான பிரதேசம்னு இந்த விருத்ரன்ட்ட இருக்கக்கூடியதான அசுத்தமாக உள்ளது பூரா ஜலத்தில் ஓடி போச்சு. சுத்தமாக இருக்கக்கூடிய புண்ணியம்னு சொல்லக்கூடியது ஒரு கரையில் வந்து ஒதுங்கிட்டு, அதுதான் தர்ப்பமாக முளைச்சது. தே தர்பா அபவன். தே புண்ணியமாக இருக்கக்கூடியது தர்பாக அபவன், தர்பேகளாக முளைச்சது.
இப்போ எதுக்கு இந்த கதைக்கு இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது உன்னுடைய சந்தேகம் போகிறதுக்காக தான் சொல்கிறேன். நீ எப்போதைக்கு நீ எடுத்துன்னு வந்த ஜலம் உனக்கு சுத்தி இல்லைன்னு தோன்றதோ அப்போ இந்த விருத்திரன்டேந்து அவனுடைய புண்ணிய அம்சமாக வரப்பட்டதான தர்பை எடுத்து அந்த ஜலத்தில் இப்படி தள்ளினேன்னா நீ பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ சுத்தி தேவையோ அந்த சுத்தி அந்த ஜலத்துக்கு கிடைச்சிரும். தர்பை ரப உட்புனாதி, உட்புனாதினா தள்ளுறதுன்னு அர்த்தம். எந்த தர்ப்பத்தினால நீ ஜலத்தை அப்படி தள்ளுறையோ அந்த ஜலத்துக்கு சுத்தி வந்துடும். நீ பண்றது இல்லப்பா, தேவதைகளே யாகம் பண்ணாலும் இதான் பண்ணிட்டு இருக்கா. அப்ப தர்ப்பத்தை எடுத்து தீர்த்தத்தில் போட்டு விட்டா சுத்தி. அதனால தான் பாருங்க, ஆபத்தம்பரிஷியே முதல் சூத்திரம் என்ன எழுதினான் தெரியுமா? அதகர்மாணி ஆச்சாராத்து யானி கிரஹ்யந்தே. ஆச்சாரமாக சொல்லப்பட்டதான என்ன தர்மங்கள் இருக்கோ அதை நான் இப்போ சொல்ல போறேன். நானும் ஒன்று எழுத போறதில்லை. ஆச்சாரம்னா என்னன்னா ஆச்சாரத்தீதி ஆச்சாரம். மகாபரிவால போய் கூத்தர் கேட்டார், நீங்கள் எல்லா கர்மாவும் விட்டுவிட்டு உங்களுக்கு எந்த ஒரு அக்னி உபாசனமோ சந்தியாவந்தனாதி உபாசனமோ எதுவும் உங்களை கட்டுப்படுத்தாது. சந்நியாசம்னாலே கர்மா விடுறதுக்கு சந்நியாசம்னு பேர். ஆனால் நீங்கள் கரெக்டாக பிராதஸ்தானம் பண்ணுறேன், அனுஷ்டானம் பண்ணுறேன், ஆச்சமனம் பண்ணுறேன், சிவபூஜை பண்ணுறேன், இது எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னார். நீ சொல்கிற கேள்வி ரைட்டு, நானும் பேசாமல் இருக்கலாம். ஆனால் நான் பேசாமல் இருந்துட்டா எல்லாரும் பேசாமல் இருந்துருவா. சுவாமிகளே பேசாமல் இருக்கார், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு இருந்துருவா. எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணோம்னா நான் பண்ணணும். அதுக்கு தான் ஆச்சாரம்னு பேர். ஆச்சாராத்து யானி கிரஹ்யந்தே, ஆச்சரதீதி ஆச்சாரம். அதகர்மாணி ஆச்சாராத்து யானி கிரஹ்யந்தே. இப்போ இந்த இடத்துல ஆச்சாரத்தை என்ன கொண்டு வந்து அப்படின்னு கேட்டால், நம்ம பெரியோர்கள் நம்பாத்து பொம்மநாட்டியெல்லாம் வயசானதாக இருக்காளே, ஒரு சூரிய கிரகணம் ஒரு சந்திர கிரகணம் ஏற்பட்டால் என்ன பண்ணுவா தெரியுமா? ஒரு ஊறுகா முதலீதான ஒரு மாவு இதில் கொண்டு போய் தர்பையை கிள்ளி போடுவா. ஏன் போடணும் சொல்லுங்க? சரி, அதில் எந்த கடுதலும் வராது, நீங்கள் கண்டா பிடிச்ச இல்லை. ஏன் மாமி போடுறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது, எங்கள் மாமியார் போடுவா அதனால போட்டேன். எப்படி வருது பாருங்க. அதுக்கு மேலே ஒரு கிரகஸ்தர் கேட்டார், ஏன்னா இப்போ உத்தராத்தில் நான் சொன்னேன் ஒரு முட்டி தர்பையை கொடுத்தோம் ஆற்றுல பூஜை அறையில் வச்சுக்கோங்க, சுத்திக்காக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வச்சுடாதுங்க, தர்பையெல்லாம் எங்கள் ஆற்றுல வச்சேன்னா எனக்கு அச்சான்யமாப்படும். அவர் ஏதோ பயந்து போயிட்டார். ஏதாவது எங்கள் பெரியவாளுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்து வந்துட போகிறதோன்னு நடுங்கிறார் அவர். அப்படி இல்லை சுவாமி, தர்பையை வச்சுருந்தாலே அதெல்லாம் வேண்டாம், தப்பானதுக்காகவும் நீ அமாவாசை தர்ப்பணத்தும் போது தர்பை கொண்டு வந்தால் போகிறோம், வேறு சமயம் எங்கள் ஆற்றுல தர்பையை கொண்டு வந்துடாதவங்க அப்படிங்கிறார். இப்படி பயப்படுறவாளுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்கும் சாஸ்திரக்காரா வரா. என்ன சொன்னான்னா, நீ தர்பை இல்லைன்னு கவலைப்படாத, தர்பையை வச்சுக்க மாட்டேன்னு பயப்படாத, துளசி உங்கள் ஆற்றுல இருக்கும், அந்த துளசியை தூக்கி ஜலத்தில் போட்டுக்கோ, நீ பூஜை பண்ணக்கூடிய ஜலம் சுத்தமாகிடும். துளசி ஜலம், எங்களுக்கு துளசி செடியே கிடையாது அப்படின்னா ஆற்று மணலை தூக்கி போட்டுக்கோ, ஜல சுத்தி. ஆற்று மணலும் யாரு உங்கள் ஆற்றுல கொண்டு வந்து வச்சுக்கிறது? ஜலத்தில் போட்டுக்கிறதுக்காக. நான் வச்சுட்டு போனாலும் மாமி அப்புறம் தூக்கி போட்டுருவா, எனக்கு மண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கேன்பா அப்படின்னா. வெள்ளி பாத்திரத்தில் வச்சு தீர்த்தத்தை வச்சுன்னா ஜல சுத்தி அப்படின்னா. நாங்கள் அண்ணன் டிவி பார்த்துட்டு இருக்கிறதே அவன் மாட்டுக்கு மஞ்சள் பாத்திரம் தூக்கின்னு போயிடுவான். அதெல்லாம் அனுஷ்டானத்துக்கு சரியாக வராது, இப்போ செப்பு பாத்திரம் தான் சரியாக வரும் அப்படின்னா. தங்க காசை அதில் போட்டுக்கோ, ஜல சுத்தி. எவ்வளோ ஜல சுத்தி பாருங்க. எப்படியாவது சாக்கு போக்கு சொல்லி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வழி தேடாத, எப்படியாவது பண்ணு. அடுத்தது இன்னொரு கிரகஸ்தர் சொல்கிறார், பாருங்க, நான் ஒன்றும் சந்தியாவதெல்லாம் பண்ணுறதில்ல, எனக்கு ருத்ரஞ்சமகம் ருடசூக்கெல்லாம் தெரியாது, நான் எப்படி சிவபூஜை பண்ணுறது
அப்படின்னார். தர்மசாஸ்திர என்ன எழுதியிருக்காருன்னா, ருத்ரஞ்ச மகன் தெரியலேனாலும் பரவாயில்ல, சிவ பூஜை பண்ணு. நான் என்ன சொல்லி பண்ணுறது அப்படின்னா, சத்யோஜாதம் பிரபத்யாமின்னு மந்திரம் இருக்கு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரணம், ஈசானம், தத்புருஷங்கிற மந்திரத்தை சொல்றது. அந்த மந்திரத்தை சொல்லி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணு. எனக்கு இந்த சத்யோஜாதம் பிரபத்யாமி மந்திரமும் எனக்கு தெரியாது அப்படின்னா, விபூதி இட்டுக்கட்டே ஒரு மந்திரம் இருக்கு. திரியம்பகங்கஜாமஹே சுகந்திம் மூர்த்திவர்தனம். பெய்வா விபூதி இட்டுன்னு பார்க்கணும் நீங்கள். அடுத்த தடவை அந்த பெரியவா இதை பற்றி வரத்தை படித்து பாருங்க. பெரியவானா நம்ம பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டோம். நம்ம ஒரு காமதேனும், கல்பக விருட்சம், சிந்தாமணி நம்மள்கிட்ட வந்து பக்கத்தில் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அப்படி இருந்தா பெரியவா. அன்னைக்கு விட்டுட்டோம். இப்படி எல்லாரும் பெரியவாளை விட்டுட்டுமே. பெரியவா ஒரு விபூதி இட்டுக்கிறதால வேறு பாருங்க, இப்படி குழைச்சி இப்படி இட்டுப்பார். அடுத்த வேற பாருங்க, பார்த்தா தெரியும். ஏன்னா கிழக்க பார்க்க விபூதி இட்டுக்கிறத இப்படி இட்டுண்டா தெக்க வந்து முடியும். தெக்க வந்து முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஒரு தடவை பண்ணுவார். கையில் மொகண்டு பண்ணுவார்னா இப்படி இட்டுன்னு இப்படிம்பார். அடுத்த தடவை பாருங்க, நீங்களாம் கவனித்து பாருங்க. இதான் ஆச்சாரம். ஆச்சார பிரபோதனமான விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிறோம். எது ஆச்சாரம்? பெரியவா செஞ்சது தான் ஆச்சாரம். பெரியவாள்கிட்ட போய் கேட்டான், திரியம்பகங்கஜாமஹே சொல்லி விபூதி இட்டுக்கிறேன். அந்த மந்திரம் வந்து உருவாடுகவி பபந்தனாது மிருத்யோர் முக்ஷி யமாமிருதாத்துன்னு இருக்கே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். மகாபெரிவா கேட்டா, நீ என்ன அர்த்தம் நினச்சிட்டு இருக்க சொல்லுன்னார். உருவாருகம்னு இந்த வெள்ளரிக்காய்க்கு பேர். வெள்ளரிக்காய் எப்படி அந்த கொடியை விட்டு தானா விலகிடுமோ, அப்படி இந்த சம்சார பந்தத்திலேருந்து நம்மளை விலக்கி விட்டுடும்னு அர்த்தம் தான். அதுதான் இல்லடா, எல்லாரும் அந்த அர்த்தம் தான் நினச்சிட்டு இருப்பா. எல்லா செடி கொடியிலையும் அதான் நடக்கும். மாம்பழம் நல்லா பழுத்திருக்குன்னா, நல்லா பழுத்தப்புறம் என்ன ஆகும் தெரியுமோ, அந்த களை அப்படியே இருக்கும். மாம்பழம் விட்டு கீழே விழுந்துடும். ஆனால் வெள்ளரி பழத்தில் எப்படின்னு கேட்டேன்னா, வெள்ளரி பழம் அதே இடத்துல இருக்குமா, அதை விட்டுட்டு கொடி நகர்ந்துடுமா. பெரியவா சொன்ன அர்த்தம். நான் ஒன்றும் எனக்கு உண்மையே தெரியாது வச்சுக்கோங்க. என்ன தெரிஞ்சவனாவே பார்க்கக்கூடாது. எல்லாம் பெரியவா சொன்னது. உருவாருக்கும் இவபந்தனான், அதுதான் அர்த்தம்டா. அதை புரிஞ்சுக்கோண்டார். உருவாருக்கும் இவபந்தனான் முச்சோர் முக்ஷிய மாமிருதாது. பாக்கி எல்லாம் அந்த மரம், செடியை, கொடியை அந்த பழம் விடும். ஆனால் வெள்ளரி பழத்துக்கிட்ட எப்படின்னு கேட்டேன்னா, பழத்தை விட்டுட்டு கொடி நகர்ந்துடும். அந்த மந்திரத்தை சொல்லி சிவ பூஜை பண்ணு அப்படின்னார். எனக்கு திரியம்பகங்கஜாமஹேன்னு தெரியாது அப்படின்னா, காயத்ரி மந்திரத்தை சொல்லி சிவாபிஷேகம் பண்ணு அப்படின்னார். காயத்ரி ஜபம் அன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து உபதேசம் பண்ணா. அதுக்கப்புறம் நான் காயத்ரி ஜபமே பண்ணதில்லை. ஒரு நாளைக்கு உபன்யாசத்தை கேட்டுட்டு ஸ்ரத்தையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு உட்காந்து பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு அப்பாவை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் சந்தியாவந்தனம் சொல்லிக் கொடு, நாளையிலேருந்து பண்ணலான்னு நினைக்கிறேன்னு. எனக்கும் ஒன்றை மாதிரி தெரியாது, 2 பேருமா சேர்ந்து போய் டிஃபன் பண்ணலான்னு கிளம்பி போயிட்டார். அப்படி சொல்ல முடியுமான்னா இருக்கா. காயத்ரி ஜபம் கூட என்னென்ன. ஆனால் இன்னைக்கு காயத்ரி ஜபம் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. காலிங் பெல்லில் காயத்ரி மந்திரம் விடுறது, ரிங் டோல்னா காயத்ரி மந்திரம் ஜபம் விடுறது, ஸ்டேஷன் ரோட்டில் இருந்து போங்க சாயந்தரம் காயத்ரி ஜபம் தான். சினிமாக்காரர்களுக்கெல்லாம் பிடிச்சிடுச்சோ, மியூசிக்கில் காயத்ரி மந்திரத்தை கொண்டு வந்து விட்டா. ஏன்னா காயத்ரி மந்திரத்தில் என்ன இருக்குன்னே புரியல எனக்கு. அது என்ன ரசிக்கிற மாதிரி இருக்கா, அர்த்த பூர்த்தியா, இல்லை ரசனையில் ஏதாவது கணபதி அம்சத்வனி மாதிரி ஏதாவது இருக்கா? அது எந்தோ எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறது. ஆனால் அதை ஒட்டின்னு வேதம் சொன்னதுனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நகாயத்தியா பரவமந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். மகாபெரிவாளுக்கு ஒரு அம்மா நமஸ்காரம் பண்ணா. என்ன விஷயம்னு கேட்டா, பெரியவா எல்லா மந்திரத்துக்கும் ராஜாவா இருக்கக்கூடியது காயத்ரி மந்திரம். 7 கோடி மகா மந்திரத்துக்கும் உதத்தியா உள்ளது. அப்பேற்பட்ட காயத்ரி மந்திரத்தை நாங்கள்லாம் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டா. பொம்மநாட்டிகள் காயத்ரி மந்திரம் ஜபம் கூட சொல்லக்கூடாதுங்கிறா. எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நான் இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறேன், அந்த மந்திரம் ஜபம் பண்ணுறேன், காயத்ரி மந்திரம் மட்டும் ஜபம் இல்லைன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. நீங்கள் உத்தரவு கொடுத்துட்டா நாளையிலேருந்து காயத்ரி ஜபத்தை ஆரம்பிச்சு விட்றேன். பெரியவா என்ன சொல்லுவா சொல்லுங்க.
பெரியவாளால் என்ன சொல்ல முடியும்? இப்படி ஒரு கேள்வி கேட்டா பெரியவா எப்பவுமே கேட்டு நிற்கிறா. இன்னொருத்தரை பார்த்துட்டு சிதம்பரம் ஆர்திரோத்சவம் நடந்ததா, ராஜாக்கு நடராஜாக்கு ரதோத்சவம் நடந்ததா, ஆயிரங்கால் மண்டபத்தை வச்சு அபிஷேகம்லாம் பண்ணாளா, நீ போயிட்டு வந்தியா அப்படின்னார். இந்த பேச்சு முன்னே அந்த மாமி நான் கேட்டேனே பெரியவா எனக்கு இன்னும் உத்தரவு கொடுக்கலையேன்னா. சரி இதை தவிர்த்து பார்த்தா அந்த அம்மா விடமாட்டா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கீழே உள்ள பழத்தெல்லாம் அப்படியே நகர்த்திண்டே இருந்தா. 10 நிமிஷம் ஆச்சு. திருப்பியும் பெரியவா எனக்கு இன்னும் உத்தரவு கொடுக்கலையே காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு. நான் சொல்கிறத அப்படியே கேட்பியா? கேட்குறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல உங்கள் ஆத்துக்கு போய் உங்கள் மாமாவை காயத்ரி ஜபம் பண்ண சொல்லும். அப்புறம் அவர் பண்ண ஆரம்பிச்சப்புறம் வா, நீ பண்ணலாமா பண்ண வேண்டாமான்னு சொல்கிறேன்னா அப்புறம் அந்த அம்மா காஞ்சிபுரமே வரல. ஏன் தெரியுமா? பார்த்து மாமா சொல்ல மாட்டேங்கிறார். யாரு சொல்லணுமோ அவர் சொல்ல மாட்டேங்கிறார், யாரு சொல்லக்கூடாதோ அவ சொல்லுவேங்கிறார். காயத்ரி மந்திரத்தை சொல்லி அபிஷேகம் பண்ண சிவனுக்கு பஞ்சாயத்துல பூஜையெல்லாம் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப காயத்ரி மந்திரமும் என்னால் சொல்ல முடியாதுன்னா பஞ்சாட்சரம் சொல்லு. நமசிவாய. நமசிவாய கூட பார்க்க போனால் இறங்கி சொல்லக்கூடாதுங்கிறா. அது பெரிய மந்திரம், பரமேஸ்வருடைய மந்திரம். அதனால தான் பாருங்கோ, இந்த பன்னீர் திருமுறையெல்லாம் பண்ணினதால தேவாரம் திருவாசகம் பண்ணினதா கூட சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா நமசிவாயான்னு எழுதியிருக்க மாட்டா, சிவாய நமஹான்னு எழுதியிருப்பா. நாளைக்கு இப்போ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்கோ, நமசிவாயான்னு இருக்காது, சிவாய நமஹா. அர்ச்சனை சிவாயனமா, மகேஸ்வராயனமா, சம்பவேன்மா, பினாகினேன்மான்னு அர்ச்சனையில் வருது. அந்த மந்திரத்தை சொல்லி பண்ண. அது கூட ஒருத்தன் தெரியாமல் இருந்திருக்க முடியாது. எப்படியாவது பூஜை பண்ணாமல் இருக்காத. சரி நான் சிவ பூஜை பண்ணினா என்ன பிரயோஜனம் அப்படின்னா 2 விஷயம் சொல்லிட்டார் சாஸ்திரக்காரன். பகவான் நமக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பத்தில் ஜென்மாவை கொடுத்து நல்ல படிப்பு, நல்ல உத்தியோகம், அன்பாக இருக்கக்கூடிய மனைவி, புத்திசாலியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், வீடு பூரா ஏசி, வெளியில் போகிறதுக்கு காரு, பேங்க் நிறையா பணம், நிறையா ஸ்வர்ணம், இத்தனையும் பகவான் கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம்னு பேர். ஈஸ்வரஸ்ய இதம் ஐஸ்வர்யம். அது அவரை சேர்ந்தது. இந்த வீடோ இந்த ஐஸ்வர்யமோ அவர் வச்சுட்டு இருக்கார், நம்மள்ட கொடுத்து வச்சிருக்கார். அது எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இதை இன்னொருத்தையும் கொடுப்பார். அதனால தான் எந்த பொருளையும் ஒன்னோடதும் நினைக்காதேன்னு விட்டார். ஏன்னா எங்கள் அப்பா என்னுடைய வீடுன்னு சொல்லியிருந்தார், இப்போ நான் என்னோட வீடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பையன் என்னோட வீடுன்னு சொல்ல போகிறான். வீடு ஒரே இடத்துல தான் இருக்கு, ஆனால் மாற்றி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான் என்னோட வீடு என்னோட வீடுன்னு. அது பரமேஸ்வரன். அப்போ பரமேஸ்வரன் இவ்வளவு சௌகரியத்தை பண்ணி கொடுத்துருக்கார். அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்னு நீ பூஜை பண்ணு. இது கடமை. இல்லை எனக்கு நான் அப்படி ஒரு உத்தமமான பக்தன் இல்லை, நிஷ்காமியமான பக்தி இல்லை, சாத்விகமான பக்தி. சாத்விகமான பக்தி நிஷ்காமியமான பக்திக்கு என்ன அர்த்தம் அடையாளம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையனுடைய ஜாதகத்தை ஒன்று காமிச்சா ஒரு அம்மா, பையன் 12th நிறையா மார்க் வாங்கணும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணும், நீங்கள் ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. இந்த பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, 53வது தெருவில் 18 அடி உசரமாக இருக்காரு. அந்த ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சாத்து, உன் பையனுக்கு நல்ல மார்க்கை போட்டு கொடுத்துருவார். நீ அந்த பையன் பாஸ் பண்ணுற பரியந்தம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணிட்டு வா. பையன் பாஸ் பண்ண உடனே வடமாலை சாத்து. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விடாமல் ஆஞ்சநேயர் போய் தரிசனம் பண்ணலாம். பையன் 1600 மார்க்குக்கு 1175 மார்க்கு வாங்கிவிட்டான். ஏன்னா எல்லாரும் குடும்பத்தில் ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் தான். புத்திர் பலம் யசோதைரியம், சர்வசக்தி உள்ளவர். நம்ம பார்த்து குழந்தைய தூக்கி விட்டுவிட்டார். உடனே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வடமாலைக்கு பணம் கொடுத்து மறுநாளைக்கு வடமாலை சாத்தி, ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் தான் பையன் நிறையா மார்க் வாங்கியிருக்கான். நல்ல காலேஜில் அவனுக்கு இடம் கிடைக்கணும், கிடைக்க போகிறது. உடனே ஆற்றுல உட்காந்து பேசின்னு இருக்கிறதே 2 பேரும் கணவனும் மனைவின்னு சொல்கிறான். இந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம குழந்தைய தூக்கி விட்டார். இன்னைக்கு நிறையா மார்க் வாங்கியிருக்கான், கண்ணால் பார்க்குறோம். அதனால
ஏதோ இந்த பரீட்சைக்காக நம்ம கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் இல்லாமல் இனிமேல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணிட்டு 12 பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும்னு ஆரம்பித்தா. பரீட்சை பாஸ் பண்ணுற வரையும் பண்ணினது காமியமான பக்தி. அதுக்கப்புறம் பண்ணக்கூடியது நிஷ்காமியமான பக்தி. இதான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? காமியமான பக்தி, நிஷ்காமியமான பக்தி. அதனால ஐஸ்வர்யத்தை பகவான் கொடுத்துருக்கான்னு நீ பூஜை பண்ண பகவானுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரி இல்லை, எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னால் ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுக்க காத்துன்னு இருக்கா. யாருன்னார் மகா கணபதி விக்ன நிவாரணம் பண்ணுறார். விக்னேஸ்வரர்னாலே விக்னம்னா இடையூறு, அதெல்லாம் தன் வசம் வச்சுன்னு இருக்கார். அதனால அவருக்கு விக்னேஸ்வரர். காரிய ஜெயம் ஏற்பண்ணோம்னா கணபதியை உபாசி. ஆரோக்கியம் ஏற்படணும், எல்லாரும் உடம்பு படுத்துறது. 3 வேளையும் ஆற்றுல இருக்கிற அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுன்னு இருக்கோம். மாத்திரை இல்லாமல் எங்களால் ஜீவிக்க முடியாது அப்படின்னால் சூரியனை உபாசி. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே. சூரியன்னா உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்ப. என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணு. எனக்கு சூரிய நமஸ்காரம் தெரியாதுன்னா ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம்னு சூரியனை பார்க்க ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லு. ஜபா குசும சங்காசம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, வியாசர் பண்ணினது. அந்த ஸ்லோகத்தை 12 ஸ்லோகத்தையும் சொல்லி நவக்கிரகங்களுக்கு நமஸ்காரம் பண்ணு. சூரியனுக்கு 12 எனக்கு அந்த ஸ்லோகமும் தெரியாதுன்னா மித்ராய நமஹ ஒரு நமஸ்காரம் பண்ணு. ரவதிய நமஹ நமஸ்காரம் பண்ணு. ஏன்னால் நமஸ்கார பிரியா சூரியா. சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியம் வேணுமா? சூரியனை உபாசி. ராஜாபதிகள் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னால் அம்பாளை ரொம்ப உபாசிக்கணும். ஏன்னா அம்பாள் தான் களத்திர ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரனாக இருக்காள். இந்த 9 கிரகமும் நீங்கள் போய் பார்க்கலாம். சூரியநாராயண கோவிலில் சூரியன் இருக்கார், திங்களூரில் சந்திரன் இருக்கார், வைத்தீஸ்வரன் கோவிலில் அங்காரகன் இருக்கார், திருவங்காடில் புதன் இருக்கார், ஆலங்குடியில் ப்ரஹஸ்பதி இருக்கார். அப்புறம் சுக்கிரன். அடுத்து திருநள்ளாறுல சனீஸ்வர பகவான் இருக்கார். திருநாகேஸ்வரத்தில் ராகு இருக்கார். முள்ளிப்பள்ளம்ங்கிற இடத்துல கேது இருக்கார். சுக்கிரன் எங்க இருக்கார்? கம்சபுரம்னு சொல்லக்கூடியதான கஞ்சனூர்ல சுக்கிரன் இருக்கார். அடுத்த தடவை தரிசனத்துக்கு போய் அந்த மாமாட்ட கழுங்கோ, இங்க சுக்கிரன் எங்க இருக்கார், அந்த சுக்கிரனை காமிங்கோ அப்படின்னு சொன்னா ரிஷபாரூடரா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரனை காமிப்பார். அவர் தான் சுக்கிரன். அடுத்த தடவை கவனிச்சு பாருங்க, நான் சொல்ற விஷயம். நான் ஒரு தடவை தான் போயிட்டு வந்தேன், அதை வச்சு சொல்றேன். அப்ப இந்த களத்திரஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை பத்னியோ கணவனையோ ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் யாரு? பரமேஸ்வரன் பார்வதி தான். தாம்பத்தியார்த்த உமா சதி பாகவதத்தில் வருது. தம்பதிகளுக்குள்ளே வைமனசியம் போகணும்னா அம்பாளை நீ உபாசிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். நிறைய அட்டோத்திரம் பண்ணு, சக்தி இருந்தால் சஹஸ்ரநாமம் பண்ணு, அதுக்கு மேலே சக்தி இருக்குன்னா லட்சார்ச்சனை பண்ணு. ரொம்ப சக்தி உபாசகாலாம் நவாவரண பூஜை பண்ணுறா, ஆம்நாயத்தில் பூஜை பண்ணுறா, சுவாசினி பூஜை பண்ணு, தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணு, தேவி பாகவத பாராயணம் பண்ணு, சண்டி ஹோமம் பண்ணு. இதுதான் அம்பாளுக்கு பிரீத்தி. ஆனால் தமிழில் சொல்கிறத என்ன சொல்லிட்டு போனான்னால் கலையாத கல்வியும்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். நாளைக்கு இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் பாருங்க. ஏதோ போனோம் விடுன்னு சுவாமியை பார்த்துட்டு வந்தோம்னு இங்கே வரக்கூடாது. எப்பவுமே சுவாமிகிட்ட போனால் ஒரு 10 நிமிஷம் நிற்கணும். கண்ணை மூடிக்கக்கூடாது, கண்ணால் பார்க்கணும். கபாலீஸ்வரரை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா, மேலே நாகாபரணம், தீபூதி பட்டை, சந்தனம் போட்டிருக்கா, வில்வ மாலை சாத்தியிருக்கா, திவ்யமான வஸ்திரம் சாத்தியிருக்கா, அந்த பட்டர் இப்படி கற்பூரம் காமிக்கிறார். அப்படி கண்ணார பார்க்கணும், கண்ணை மூடினா தெரியணும். அதுதான் தரிசனம். ஆலயம், ஆலயம்னாலே ஆனா ஆத்மா, லயம் எங்கே ஒடுங்கிறதோ அதுக்கு ஆலயம்னு பேர். நம்முடைய மனசு ஒடுங்கணும், அதுக்காக தான் அதுக்கு ஆலயம்னு பேர் வச்சிருக்கா. இல்லை ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு வரேன்னா அதுக்கு நான் வெளியிலே நின்றுட்டு
ஸ்தூலலிங்கமா இருக்கக்கூடியதான ராஜகோபுரத்தை பார்த்துட்டு கபாலீஸ்வரன் கண்ணை போட்டுன்னு வந்துடலாம். அந்த கபாலீஸ்வரர் கோவிலில் கற்பகாம்பா சன்னதியை உள்ள நுழைஞ்சா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா போட்டிருக்கா. நான் போகிறத ஒவ்வொரு வாரமும் போகிறதே பார்ப்பேன். கலையாத கல்வியும். அதில் ஒரு வார்த்தை கவனித்து பாருங்க. 2 வார்த்தை கவனிக்கணும், 3 வார்த்தை கவனிக்கணும். அன்பு அகலாத மனைவியும், தொலையாத நிதியும், தவறாத சந்தானமும். இந்த 3 தான் முக்கியம். ஏன் அன்பு அகலாத கணவன் சொன்னா என்ன வார்த்தை என்னுடைய பசக வந்துடாது. ஏன்னால் எல்லா புருஷனுமே மனைவிட்ட பிரியமா இருந்துருவானா, எல்லா மனைவியும் கணவன்கிட்ட பிரியமா இருந்திருப்பான்னா சொல்ல முடியாது. அங்க பிரார்த்தனை பாருங்க, அன்பு அகலாத மனைவியும். அதுக்கு மேல என்னன்னா தொலையாத நிதியும். சாஸ்திரத்துல என்ன சொன்னான்னு கேட்டேன்னா, அர்த்தானா மார்ஜனே துக்கம், ஆர்ஜிதானாந்த ரக்ஷனே. ஆர்ஜனம்னா சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். திரவியத்தை சம்பாதிக்கக்கூடியது இருக்கு, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். சுகமா சம்பாதிக்கல. சுகமா சம்பாதிக்கக்கூடியவா யார் இருக்கான்னா அரசியல்வாதிகள். அவளை நம்ம பார்த்துக்க முடியாது. அப்படிதான் ஒருத்தரும் கஷ்டப்பட்டு திரவியத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அபரிமிதமான தனம் வந்துருச்சோம், மனசு எப்படி இருக்குன்னாலும் நிம்மதி இல்லை. ஏன்னா இந்த தனத்தை காப்பாற்றணுமே, இந்த தனத்தை காப்பாற்றணுமே, இந்த ஐஸ்வர்யத்தை காப்பாற்றணுமே. தானம் போகும் நாசஸ்திஸ்ரஹா. நிறைய ஐஸ்வர்யத்தை எடுத்து கொடு. பெரியவாள்கிட்ட ஒரு குடும்பம் போய் நின்னுது, நமஸ்காரம் பண்ணா, கண்ணில் ஜலம் தார தாரியா வருது. என்ன விஷயம்னா பெரியவா, ஒரே குடும்பத்துல துக்கம், மனசாந்தியே இல்லை. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஏதோ இஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடத்தணும். பெரியவா தான் எனக்கு வழி சொல்லணும். பெரியவா கேட்டா ஐஸ்வர்யம் நிறைய இருக்கு. இந்த குடும்ப கஷ்டம் எதனால வந்தது தெரியுமா? பாவத்தினால வந்தது. பாபத்தினுடைய பலன் துக்கம், வியாதி, கஷ்டம். புண்ணியத்தினுடைய பலன் சுகம். சுகம் நமக்கு தெரியுது, நம்ம உடம்புக்கு தெரியுது, மனசுக்கு தெரியுது. அதே மனசும் சரீரமும் துக்கத்தை ஏற்றுக்க முடியல, வியாதியை ஏற்றுக்க முடியல. தெளிவா சொன்னா பாவத்தினால்தான் துக்கம் வந்திருக்கு. அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு 2-3 வழி இருக்கு. ஏதாவது பண்ணேன், என்ன பண்றது அப்படின்னா, ஒரு நாள் பூரா மௌனமாறு. வாங்மயன் தப உச்சதே. மௌனமா இருந்தா தபஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. முடியுமா அப்படின்னார். அது ரொம்ப சிரமம், என்னால மௌனமா இருக்க முடியாது. சரி ஒண்ணு பண்ண, பகவன் நாமாவை சொல்லிட்டே இரு. எப்படி சொல்றதுன்னா இறஞ்சி சொல்லு, லஜ்ஜையை விட்டு கத்து அப்படின்னா. அதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா. பேசாம ஏகாதசி அன்னைக்கு சுத்தமா சாப்பிடாம இரு. நிர்ஜல ஏகாதசி. மாத்துவாள்லாம் போய் பார்த்தேன்னா எச்ச கூட முழுங்க மாட்டான். வாயில எச்ச ஊர்னா வாசல் வந்து துப்பிடுவா. கேட்டா அது உள்ளுக்குள்ள போயிட்டா சாப்பிட்டது ஆயிடுமா. நிர்ஜலமா இருக்கணும் இருன்னா. அது ரொம்ப நான் டயாபிட்டிஸ் கேஸு. எனக்கு காத்தால மாத்திரை சாப்பிடணும், மத்தியானம் மாத்திரை சாப்பிடணும். என்னப்பா நீ ஜபம் பண்ணினாலும் பண்ண மாட்டேங்கிற, மௌனமா இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற, உபவாசமா இருந்தாலும் இருக்க மாட்டேங்கிற, வேற என்ன பண்றது அப்படின்னார். ஐஸ்வர்யம் கொள்ளு, எடுத்து வாரி விடு. துக்கம் போயிடும், கஷ்டம் போயிடும், வியாதி போயிடும். எப்படி கொடுக்கறது அப்படின்னா, தர்மசாஸ்திர புத்தகத்துல உன்னுடைய சம்பாத்தியத்துல 6ல் 1 எடுத்து தானம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. உங்க ஆத்துல மொத்த சம்பாத்தியத்தை கணக்கு போட்டு வருஷத்துல எத்தனை வருதோ அதுல 6ல் 1 நீ தர்மம் பண்ணிடுயான்னார். நமஸ்காரம் மட்டும் கிளம்பிட்டார். அவர் கொடுக்க முடியுமா சொல்லுங்க? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதுக்கு விட நாங்கள் இறங்கி வந்தா 10ல் 1 தானம் பண்ணேன். நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணினேன்? கோவிலுக்கு போனால் 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுப்பேன், குருக்களுக்கு தட்டில் 10 ரூபா போடுவேன். எல்லாம் கணக்கில் எழுதிக்கோ. சாத்தத்துக்கு தட்சிணை கொடுத்தியா எழுதிக்கோ, தர்ப்பணத்துக்கு தட்சிணை கொடுத்தியா எழுதிக்கோ, வேத தர்ம பரிபால சபைன்னு சொன்னாலும் 1000 ரூபா கொடுத்தாலும் எழுதிக்கோ. எல்லாத்தையும் கொடுத்ததை பூரா எழுதிட்டு மொத்த சம்பாத்தியத்தில் 10ல் 1 தானம் பண்ணிருக்கியான்னு பாரு. பண்ணினேன்னா துக்கம் போயிடும், வியாதி போயிடும். ஏன்னா லோகாந்தர சுகம் புண்ணியம் தபோதான சமுத்பவம்.
இந்த லோகத்தையோ மறுலோகத்தையோ நீ சௌக்கியமா இருக்கணும்னு சொன்னா ஒண்ணு தபஸ்னால தான் வர முடியும், இல்ல தானத்தினால தான் வர முடியும். நீங்க ஒண்ணுமே இல்லை, அது பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு அனுபவமா சொல்றேன். உங்களுடைய மொத்த வருமானத்துல 10ல் 1 கணக்கு எழுதி வச்சுட்டு தர்மம் பண்ணி பாருங்க. அடுத்த வருஷத்துலேருந்து மாத்திரை சாப்பிட்றது குறையும், டாக்டருக்கு போகிறது குறையும், குடும்பல கஷ்டம் விலகும், உடம்புல உள்ள வியாதி விலகிடும், மனசாந்தி வந்துடும். ஏன்னா திரவிய மூலானி பாபானி, வந்திருக்கிற பணம் பூரா பாவத்தோடு தான் வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவா தான். பாலபிரிவாளுக்கு பாடம் சொன்ன கிருஷ்ணமுடி சாட்சின்னு பேர். அவர் சொல்லுவார், வைதிகாலாம் பார்க்கறது திரவியம் சுத்தமாக வல்லப்பா, கர்மா விட்டவனுக்கு கர்ம சண்டாளன்னு பேரு. ஜென்ம சண்டாளம் வேற, கர்ம சண்டாளம் வேற. அதனால அவன்கிட்டேருந்து வர திரவியம் சுத்தம் போறாது. சிவாலயத்துல போய் சுவாமிக்கு நிறைய நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தீபம் போட சொல்லு அப்படிம்பார். அடிக்கடி சொல்லுவார். மாதம் மாதம் ஒவ்வொரு சிவங்கோலுக்கும் போய் 2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து தீபத்தை ஏற்ற சொல்லுவோம். அங்க தீபம் எரிய எரிய உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டம், துக்கம், வியாதி போயிடும். அப்படின்னா பரமேஸ்வரன் பூஜை பண்ணியிருக்கான். இப்ப என்னத்து, காமியமான பக்தியா நிஷ்காமியமான பக்தியா? எனக்கு பரமேஸ்வரன் எல்லாத்தையும் கொடுக்கணும்னா நிச்சயமா கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம்பாபி சமந்திரகம்பா சவம் சகுட்யா சிவலோகமேதி. பரமேஸ்வர பூஜை பண்றத ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். என்னன்னா, பரமேஸ்வர பூஜை பண்றதுக்கு ஒரு பஞ்சபாத்திரத்துல ஜலம் போடும், ஒரு பில்வ ஜலம் போடும். ஏகஞ்ச பில்வம், ஜலத்துக்கு சலிலம்னு பேரு. சலிலஞ்ச கிஞ்சித். என்ன பண்ணுவான்னா, இந்த தெலுங்கெல்லாம் இருக்கா பாருங்க, தெலுங்கு தேசத்துலேருந்து வரக்கூடிய வைதிகாலை பார்த்தா தெரியும். அவ சாப்பிட்றது சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக சாப்பிட்ற சமயத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு ஈர வேட்டியை கட்டின்னு விபூதி கட்டின்னு உட்கார சாப்பிடுவா. அடுத்த பார்த்தா தெரியும். வயலையே ஒரு சிவலிங்கம் வச்சிருப்பா. அந்த சிவலிங்கத்தை வெளியில எடுத்து அங்க இருக்கக்கூடியதான தங்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சபாத்திரத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை ஒரு உடுன்னு விட்டுட்டோ, அந்த காஞ்சி போனதான துளசி பில்வம் இருக்கு, அதை தூக்கி வச்சுவிட்டு இலையில பரம்பாரின சாதம் இருக்கு, அதையே நைவேத்தியம் பண்ணிவிட்டு திருப்பி சுவாமியை மூடி உள்ளுக்குள்ள வச்சுவிட்டு அப்புறம் இவ பரிசேஷம் பண்ணி சாப்பிடுவா. அவ பரமேஸ்வர பூஜை பண்றதுனால்தான் அவளுக்கு திரிலிங்கால்னு பேரு. திரிலிங்கால்னு போய் மறைஞ்சு மறைஞ்சு தெலுங்கால்னு வந்துருக்கும். ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா. எனக்கு மந்திரம் தெரியாதுன்னா அமந்திர கம்பாபி சமந்திர கம்பா, சமந்திரகமா பண்ணு, இல்ல மந்திரம் தெரியாம பண்ணு. சவம் சகுட்யா சிவலோகமேதி. என்ன பண்றான்னா, பரமேஸ்வரன் தலையில ஒரு வில்வத்தை வச்சுட்டு என்ன கேட்கலாம் தெரியுமோ, அனாயாசேன சாயுத்தியம் வினா தைரியேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தொய் பக்தி மச்சஞ்சலா. சிவபூஜையில எல்லாரும் சொல்ற மந்திரம் என்ன சொல்றான்னா, ஆயாசம். ஆயாசம்னாலே நமக்கு பின்னாடி சுஷ்ரூஷை பண்றா பாருங்க, அவளுக்கு ஒரு அலுப்பு வருது. இவருக்கு எத்தனை நாளைக்கு தான் நான் சுஷ்ரூஷை பண்ண போறேன், எனக்கு புரியலையேன்னு கஷ்டப்படுறாள் பாருங்க, அதுக்கு ஆயாசம்னு பேர். மாமா 10 வருஷமா படுத்துனுட்டார், எல்லாம் நான் தான் பண்றேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாமாவுக்கு ஒரு கஞ்சி கிடைக்கும். பகவான் என்ன நினைச்சுட்டு இருக்காரோ தெரியல. நான் இல்லைன்னா மாமாவில் ஒன்றும் பண்ண முடியாது, படுத்தபடிக்க ஆயிட்டார் அப்படின்னு சொல்றா. பதில சொல்லிட்டு இருக்கா. மாம்பழத்தில் சொன்னான், நான் போய் நமஸ்காரம் மட்டும் வந்தேன். மாமி சொன்னான், ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிடுவோம் அப்படின்னு. மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணா இன்னும் ரொம்ப நாளைக்கு இருப்பா, அந்த மிருத்யுஞ்சய ஹோமம் வேண்டான்னுட்டான். ஏன்னா எனக்கு பண்றதுக்கு தெம்பு இல்லை மாமாக்கு. அதுக்கு பேர் ஆயாசம்னு பேரு. அனாயாசேன ஆயாசம் அனாயாசம். எங்க பெரியவாள்கிட்ட சொன்னான், அனாயாசேன மரணம் வினா தைரியேன ஜீவனம், அப்படிதான் சொன்னோம். அப்படி சொல்லாதேன்னார் அனந்தராம தீட்சிதர். மரணம் தான் வரப்போறதேடா, நீயே கேட்கவே வேண்டாம், அது தானா வரப்போறது.
நீ வேண்டாம்னு சொன்னதுக்கு அவன் விட்டு வைக்க போகிறதில்ல. நீ மூச்சு விட வேண்டிய கடைசி டம்ளர் ஒன்று எடுத்துன்னு போகிறோம். அதை நீ கேட்கவே வா. சாகித்யம்னா என்னன்னா திருப்பி வர வேண்டாம். பிறவாமை சாகித்யம், அனாயாசேன சாகித்யம், தினா தைன்யேன ஜீவனம். தைன்யம்னா என்னன்னா நூத்தத்தை போய் கை நீட்டி நிற்கிறதுக்கு தைன்யம்னு பேர். கொஞ்சம் நிலா இதை கொடுங்கோ அதை கொடுங்கோ. ரொம்ப சில இடங்களில் நேற்றுக்கிறோம். வழியிலேருந்து வந்து வாசலில் வரேன், ஒரு மாமா வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தேன், நீங்கள் என்னை பார்த்துருப்பேன், தாம்பரம் ஸ்டேஷனில் படுத்துட்டு இருந்தேன், பணம் கெட்டு போயிடுது, பசி பயத்தை பிடிச்சி இழுக்கிறது, கண்ணை இருட்டுறது, தொண்டை பேச முடியல, நெஞ்சு காஞ்சி போயிடுது, நாக்கு வறண்டு போயிடுது, கொஞ்சோண்டு இந்த பக்கத்தில் உள்ள கடையில் எனக்கு தான் வாங்கி போங்க நடந்தது. இப்படி யோசித்தேன். அவர் சொன்னார், நான் வயசானவன், எனக்கு மோருஞ்சான் கூட போகிறோம், ஆற்றுக்கு வாங்கணும் ஆயிடுச்சுன்னு போய் உட்காந்து வச்சு ஒன்றுமில்ல, ஒரு குழம்பு மோரு தான் போட்டுது. அப்படியே அமிர்தமாக சாப்பிட்றார். சாப்பிட்டு எழுந்து சேரில் உட்காந்துட்டார். எனக்கு மயக்கமாக இருக்கு, நான் செத்தனாயே உட்காந்துக்கிறேன். இதுதான் தைன்யம். இது எங்க பிரார்த்தனை வருதுன்னால் பரமேஸ்வரன்ட்ட மட்டும் அல்ல, பித்திருக்கள்கிட்ட வருது. எங்க வருது தெரியுமா? சிராத்தம் முடிகிற இடத்துல வருது. சிராத்தம் முடிஞ்சா போருங்கிற ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருக்கான். பார்த்தீங்களா, வாத்தியார் சாத்தம் ஆயிடுத்து, இனிமேல் கவலைப்படாதவங்க, விபூதி இட்டுக்கோங்க, வழக்கேற்றுங்கோ, இனிமேல் அடுத்த வருஷம் சாத்தத்தை பற்றி கவலைப்பட்டா போருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல வருது அந்த மந்திரம். முதல்ல வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, என்ன கம்பீரமாக சொல்லலாம். ஓஞ்சு ஆஞ்சு போகிற இடத்துல அன்னஞ்சனோ பகு பவேத் அதிதிகிஷ்சலபே மஹி யாதிதாரஸ்சன சந்து மாஜாதிஷ்ம கஞ்சனா. சொல்கிறது எனக்கு நிறைய அன்ன சமிருத்தி இருக்கணும். எங்காத்துல எல்லாரும் வந்து சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும், நானும் சாப்பிடணும். எனக்கு வியாதி இருக்கக்கூடாது. உத்தராத்தில் பெரிய பணக்காரர், அவரை போய் பார்த்தா ஒரே இந்த சாப்பிட்ற மேடை பூரா வெள்ளி பாத்திரம் வச்சிருக்கு, பாதாம் அல்வா கொண்டு வச்சிருக்கா, குங்குமப்பூ மேலே தெளிச்சிருக்கா. எல்லாரும் உட்காந்து ரசித்து டிவியில் கிரிக்கெட்டை பார்த்துட்டு ஒரே சத்தம் போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கா. அவர் தேரில் உட்காந்தார். கிட்டக்க போய், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கா, இத்தனை பேர் உங்கள் ஆற்றுல சந்தோஷமாக ரசித்து சாப்பிட்றா, இப்படி கொடுக்கக்கூடியதான ஒரு மனசு இருக்கேன், நீங்கள் அதையே என்கிட்ட கலத்து விட்றேன் அப்படின்னு. ஏன்னு இத்தனை பேரும் சாப்பிட்றாலே தவிர என்னால் சாப்பிட முடியாது. ஏன் உங்களுக்கு என்ன சுகர், அதை சாப்பிட்டா எனக்கு உடம்பு பாதிச்சு போய்டும், டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார். அப்படியா 10 பேருக்கு கொடுத்து சந்தோஷப்பட்டு பண்ணுறேன், என்ன 10 பேர் சாப்பிட்றதே எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்ட்டாரு. அன்னஞ்சனோ பகுபவேது, அன்னஞ்சமே அச்சுச்சமே. சமகத்தில் போய் பார்த்தேன்னா அன்னத்தை கொடு, நாச்சுத்து அச்சுத்து, பசியை கொடுக்காதேன்னு அர்த்தம். ஆனால் வித்யாரண்யால் என்ன பாஷ்யம் பண்ணியிருக்காரு தெரியுமா? நிறைய சமிருத்தி வந்துட்டோம், அன்னம் எனக்கு பசிக்கவே கூடாதுன்னா உபயோகமே இல்லாமல் இருக்கு. இந்த அன்னத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்கணும்னு அர்த்தம் பண்ணுறாள். அங்கே அச்சுச்சமேங்கிறதுக்கு நான் சாப்பிட்ட திருப்தி எனக்கு இருக்கணும், நல்லா திருப்தியாக சாப்பிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்கணும். அதிதிகிஷ்சலபே மஹி, எங்காத்துல 10 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரியும் 10 பேர் சாப்பிட எங்காத்துக்கு வரணும், நான் போடக்கூடியவனாகவும் இருக்கணும். யாச்சிதாரஸ்ய நசந்தோ, எங்காத்துல வந்து பத்திரிக்கை கொடுத்தோ உபகாரம் பண்ணுங்கன்னு 10 பேர் கேட்கணும், நான் எடுத்து கொடுக்கணும். நான் யார்கிட்டையும் போய் தைரியமாக நிற்கக்கூடாது. இந்த நிலை பெரிய நினச்சி பாருங்க. இதே போன டிசம்பர் மாதத்தில் ஒரு 10,000 கோடிக்கு அதிபதியாக உள்ளவர் போட்டில் உட்காந்து கேட்குறார், எனக்கு பசிக்கிறதே யாராவது சாதம் கொடுங்கன்னு. செட்டியார் பார்த்துருந்தெல்லாம் தெரியும், பேப்பரில் வந்தது. ஐஸ்வர்யம் இருந்து என்ன பிரயோஜனம், சாப்பிட அன்னம் இல்லை, பகவான் வர்ணிச்சு விட்டார். அப்படி பிரார்த்தனை. அனாஜாதேன சாயுத்தியம் வினா தைன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ துவயி பக்தி அச்சஞ்சலாம். உங்கள்கிட்ட அச்சஞ்சலமான பக்தி எனக்கு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். அம்பாள்கிட்ட வந்தால் என்ன பிரார்த்தனைன்னா, ஸ்ரீயம் வித்யாம் தத்யாத்
ஜனனி நமதாம் கீர்த்திமமிதாம் சுபுத்திரம் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா திரிலோக்யாமாதிக்யம் திரிபுர பரிபந்தி பிரணதினி பிரணாமஹ த்வத்பாதே சமித துரிதே கிண்ண குருதே. காளிதாசன் சொல்றான், மூக்க பஞ்சசதியில இந்த ஸ்லோகத்தினால சொல்றான் காமாட்சி பார்த்து, அம்மா நீங்க எப்படி இருக்கேன்னு தெரியுமா, உங்க சன்னதியில வந்து நிற்கிறான், உங்களை பார்த்து பிரார்த்தனை பண்றான், நீங்க என்ன கொடுக்குறீர்கள் தெரியுமோ, ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம். ஹே ஜனனி, அம்மாவேன்னு கூப்பிடுறார் காளிதாசன். முதல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்குறேன், நல்ல படிப்பை கொடுக்குறேன். தத்தோ மே ஸ்ரீயமாவஹான்னு ஒரு பிரார்த்தனை ஆவகந்தி ஹோமத்தில், இந்த வேத தர்ம விரிவாக ஹோமம் பண்றா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஆதிசங்கர பகவத்பாதால் ததா மே ஸ்ரீயம் ஆவஹா, மே ஸ்ரீயம் ஆவஹான்னு இருக்கணும். அங்க எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ஆனால் முன்னாடி என்ன போட்டிருக்கு? ததஹான்னு ஒரு பதம் போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணால், எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி சக்தி வந்தப்புறம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடு. நல்ல ஒரு 25 வயசு பையன்ட்டா பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டா என்ன, ஒரு நாள் 6 மாதம் கழிச்சு வந்து பார்த்தா தெரியும் சர்வத்தையும் காலி பண்ணிட்டோ என்ன அப்படி பண்ணிவிடுவோம். ஏன்னா அவனுடைய புத்தி சக்தி அப்படி போயிடும். அப்படி போயிடக்கூடாது. பிரார்த்தனைங்க, ஸ்ரீயம் வித்யாம் தத்யா ஜனனி நமதாம் கீர்த்திமமிதாம், அமிதமான கீர்த்தி. அவருடைய புகழ்ல கொஞ்சம் கூட கருப்பு கிடையாதான், அப்பழுக்கு இல்லாததான அழுக்கு இல்லாததான கீர்த்தியை கொடுக்கிற. ஜனனி நமதாம் கீர்த்திமமிதாம் சுபுத்திரம் பிராதத்தே, நல்ல புள்ள குழந்தைய கொடுக்குற. நல்ல குழந்தை பிறந்துருத்தோம்னா அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு சொல்லுங்க? யாருக்கு சந்தோஷம்னால் இவனுடைய அப்பாவுக்கு முதல்ல சந்தோஷம். வேதம் என்ன சொல்லிட்டு, பௌத்திரமானந்தம். தன் பையன் நன்னா இருந்து அவன் பத்னியோட சந்தோஷமாக இருந்து புரிஞ்சுங்களா, அந்த பொண்ணோட்ட அவன் பிரியமாக இருந்து ஒரு நல்ல குழந்தை உண்டாகிடுச்சுன்னா மடியில் வச்சுன்னு கொஞ்சறார். என்ன மாதிரி ஒரு பாக்கியசாலி கிடையாது. எனக்கு பேரன் பிறந்திருக்கான், எனக்கு பேரன் பிறந்திருக்கான், இவனை வச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு சந்தோஷத்தினால பசிக்கல, தூக்கம் வரல, நான் சந்தோஷமா இருக்கேன், ஜில் ஜில்லுன்னு இருக்கேன் அப்படிங்கிறார். ஆனந்தத்தை கொடுக்கறதுங்கிறார். சுபுத்திரம் பிராதத்தே தவ ஜடிதி காமாட்சி கருணா. காமாட்சி கருணை. பாக்கி தெய்வத்தை விட காமாட்சிக்கு என்ன விசேஷம்னால், காமா அப்படின்னு பிரிச்சுக்கணும். அச்சி 3 பதம். கான்னா கஹான்னா பிரம்மா, கான்னா சரஸ்வதி, மான்னா மகாலட்சுமி. ஒரு கண்ணுல சரஸ்வதியும் ஒரு கண்ணுல ஐஸ்வர்யமா கொடுக்கக்கூடிய லக்ஷ்மியும் கண்ணுல வச்சுட்டு இருக்காளாம். காச்ச மாச்ச காமவு காமோ எஸ்யா அக்ஷீணி எஸ்யாசா காமாட்சி. எவளுடைய கண்ணுல ஒரு கண்ணுல வித்தியும் ஒரு கண்ணுல ஐஸ்வர்யமும் இருந்து அள்ளி வழங்குறாளோ அவளுக்கு காமாட்சின்னு பேரு. அச்சி 2 கண்ணுக்கு அச்சின்னு பேரு, காமாட்சி. தவ ஜனனி காமாட்சி கருணா. அதுக்கு மேல என்ன பண்றேன்? திரிலோக்கியாமாதிக்கம், 3 லோகத்தையும் பரிபாலனம் பண்ணக்கூடியதான ஒரு பெரிய பதவியை கொடுக்கிறேன். திரிபுர பரிபந்தி பிரணதினி, பரமேஸ்வரனே மோகிக்க பண்ணக்கூடிய வள்ளியானி. பிரணாமஹா த்வத்பாதே. நான் பூஜைன்னு சொன்னேன். காளிதாசர் என்ன சொன்னார்னா, பூஜையெல்லாம் வேண்டாம், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டாம், நமஸ்காரம் பண்ணாலே போகிறோம். பிரணாமஹான்னா நமஸ்காரம். பிரணாமஹா த்வத்பாதே சமித துரிதே. கஷ்டத்துக்கு சமிதம்னு பேரு. சமித துரிதே கிண்ண குருத்து. துரிதே சமிதே. துரிதம்னு சொல்லக்கூடிய கஷ்டத்தை பூரா போக்கிடுறேன். அந்த நமஸ்காரம் என்னதான் பண்ணாது. பூஜை, இப்போ பூஜையே பற்றி பேசிட்டு இருக்கோம். அடுத்தது மகாவிஷ்ணு. இப்போ கணபதி விக்னத்தை போக்குறார், சூரிய நாராயணன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், பரமேஸ்வரனை பற்றி சொன்னோம். முதல்ல ஒரு ஸ்லோகம் சொன்னேன். சிவநாமணி பாவிதேந்தரங்கே மகதி ஜோதிஷி மாலினி மஜார்த்தே
துரிதான்யபயாந்தி தூரதூரே முகுராஜாந்தி மகாந்தி மங்களானி. இத்தனை நாள் சிவனுடைய பெருமையை சொன்னோம். இந்த ஸ்லோகத்தில் வர என்ன சொன்னார்னா சிவநாமானுடைய பெருமையை சொல்றார். சிவா சிவா பரமேஸ்வரா சம்போ மகேஸ்வரா சிவாய நமஹா அப்படின்னு ஒருத்தம் வாக்கால சொல்றான், மனசனால நினைச்சுட்டான்னா சிவநாமனி பாவித்தே அந்தரங்கே அந்தரங்கே சிவநாமனி பாவித்தே மகதி ஜோதிஷி மாலினி மயார்தே. உடனே தியானம் பண்ண அடுத்த க்ஷணமே உள்ள ஒரு பிரகாசம் வருதான். அதுக்கு மேல என்ன பண்றா துரிதானி அபயாந்தி. இவன்கிட்ட இருக்கக்கூடிய கட்டத்தை பகு தூரத்துக்கு அண்டையே சுவாமி தூக்கி இருந்துதான் இந்த சிவநாமா. அபயாந்தி துரிதானி பாவிதேந்தரங்கே மகதி ஜோதிஷி மாலினி மஜார்தே துரிதானி அபயாந்தி தூர தூரே முகுராஜாந்தி மகாந்தி மங்களானி. அதுக்கு மேல என்ன பண்றதுனால இவன்கிட்ட இருக்கக்கூடிய பாவமா இருக்கக்கூடிய கஷ்டம் துக்கம் வியாதி எல்லாத்தையும் பகு தூரத்துல சுவாமி தூக்கி எரிஞ்சு விடுறார். திருப்பி இந்த இடத்துல அந்த துக்கம் வந்து இருக்காம இருக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா மங்களத்தை கொண்டு வந்து நிரப்பிடுறாரு. முகுராஜாந்தி மகாந்தி மங்களானி. எது? சிவநாமம். சிவான்னு சொல்றது தெளிவா சிவநாம வைபவ பிரவச்சனம் பண்ணியிருக்கார். புத்தகத்தை வேணா எடுத்து பார்க்கலாம். யஜ்ஜக்ஷரம் நாமகிலேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதகமா சுகந்தி ததி பவித்ர கீர்த்திம் கமலங்க சாசனம் பவானஹோத்வேஷ்டி சிவம் சிவேதரஹ. தட்சயஜ்ஞத்துல பார்வதி தாட்சாயினி தட்சன் யாகசாலைக்குள்ள பிரவேசம் பண்ணாத, நீ பரமேஸ்வர பத்னியா இருக்கிறதுனால நான் உன்னை வந்து வரத்தை விரும்பல, அங்கேயே நில்லுன்னு சொன்ன உடனே யாகசாலையில சிவநாம வைபவம் சொல்றா பார்வதி வாக்கால. என்னுடைய பர்த்தா நாமா இருக்கே ரெண்டே அக்ஷரம். யத்யக்ஷரம் ரெண்டே அக்ஷரம். நாம கிரேரிதம் நிருணாம். ஈரிதம்னா சொல்லப்படுறது. சகிருத் பிரசங்காத்து ஒரு தடவை சொன்னா போறோம். சிவாங்கிற பதத்தை சகிருத்து உச்சாரியமானே போறோம். ஒரு தடவை சொன்னா போறோம். ஒரு தடவை சொல்றது கூட நம்ம புத்தி பூர்வமா சொல்லணும். கதையில சொல்லியிருக்கார் சிவா சிவா சிவான்னு சொல்லணும்னு நம்மளை தயார் பண்ணிட்டு சொல்லணும். அப்படி கூட நீ சொல்ல வேண்டாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீ சிவான்னு சொன்னா போறோம். அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இது இந்த வெடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கல ரொம்ப நன்னா வெடிக்கிறது அப்படின்னு கேட்டார். சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னார். அவர் கைலாசபதியை நினைச்சுக்கல, கபாலீஸ்வரர் நினைச்சுக்கல, சிவநாமாவை சொல்லணும்னு நினைக்கல, சிவநாமாவை சொல்லணும் புண்ணியம்னு நினைக்கல. அவர் வெடியை கேட்டவுடனே சிவகாசியை நினைச்சுன்னு சிவகாசியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னாராம். இதுக்கு தான் பிரசங்கம்னு பேர். மின்காலத்துல சொல்லுவா, நான் என்ன உங்களுக்கு வந்து மைதீன் புகையில் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னா சிவபுரி புகையில வாங்கிட்டு வாம்பாலாம். அப்படி சொன்னா கூட போறோம். பிரசங்காத்து சகிருத்து பிரசங்காத்து அகம் ஆசுஹந்தி தது. இந்த அர்த்தம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாரும் சொல்லாத அர்த்தத்தை பெரியவா சொல்லுவா. மகாபெரிவா என்ன சொன்னா இதுல கூட பளிச்சுன்னு சிவநாமா தெரியுது, சிவகாசிங்கிறதே தெரியுது, சிவபுரின்னு சொல்றதே தெரியுது. அப்படி கூட வேண்டாமா, ஒரு அக்ஷரத்தோட ஒரு அக்ஷரத்தை டாகன் பண்றதே அதுல கூட சிவான்னு வந்தா போறோம். அதுதான் இதுக்கு அர்த்தம். அப்படின்னா அரிசி வடாம்னு சொன்னாலாம். கைலாசத்துல பரமேஸ்வரன் குதிக்கிறாராம். என் பேரை சொல்லிட்டான், என் பேரை சொல்லிட்டான். அரிசி வடா அரிசி வடா மாமி அரிசி வடை நம்ம உடச்சு போடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்காரவர். இல்ல அதுல சிவராமா வந்து கொடுத்தேன் அப்படின்னாலும் எங்க வந்தேன்னா அரி சிவ டா நான் படிச்சதுனால சொல்றேன். யாருக்கு அப்படி சொல்ல தோணுது? அரிசி வடாம்னு சொன்ன உடனே பரமேஸ்வரன் என் பேரை சொல்லிட்டான்னு நினைக்கிறாருனாலும் எப்படி பிரித்து காமிக்கிறார் பாருங்க. அரிசி வடாங்கிற இடத்துல அரி சிவ டாம். இதுக்குதான் பிரசங்கம் அப்படிங்கிறார். தெரியுமா? சகிருத் பிரசங்காது அகம் ஆசுஹந்தி தத்து. அந்த நாமோச்சாரணம் தத்து இருக்கே
அகம் இவற்ற இருக்கக்கூடிய பாவத்தை ஹந்தி போக்கிடுறது. எப்படி? ஆசு சீக்கிரமாகவும் போக்குது. இப்படி ஒரு சுலபமான வழி யாராவது சொல்லி வச்சிருப்பாளா? சார் என்கிட்ட கேட்குறார், ரொம்ப சத்தியாக பூஜை பண்ணுறேன், ஒரு நாளைக்கு தாப்பா ஜுவரம், என்னால் பூஜை பண்ண முடியல. தப்பே இல்லை, சாஸ்திரக்கார விட்டு கொடுத்துருக்கா. என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பழைய புஷ்பத்தை பூரா மாமியை விட்டு எடுக்க சொல்லிவிட்டு 4 புஷ்பத்தை போட்டு வழக்கேற்றி நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பெரியவாள்கிட்ட போய் கேட்டார், நான் மெட்ராஸில் இருக்கேன், மகா நைவேத்தியம்தான் விசேஷம், நான் மகா நைவேத்தியம் பண்ணலாமா? மகா நைவேத்தியம் எப்படி தயார் பண்ணேன்? ஃபஸ்ட் கிளாஸ் குக்கர், உள்ளுக்குள்ளே 3 சவுண்டில் வந்துடும். அந்த சாதத்தை கொண்டு பெரியவா அப்படி கை காமிச்சார். அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணாத. அன்னம் தயார் பண்ணுறது எப்படின்னார், வரகடுப்புலையோ குமுட்டிலையோ கறி வச்சிருந்த இடத்துல தயார் பண்ணி வெங்கலப்பானையில் தயார் பண்ண அன்னத்தை தான் நைவேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி என்னால் மகா நைவேத்தியம் பண்ண முடியாது அப்படின்னா கவலைப்படாத, நிறைய மார்க்கம் இருக்கு. என்னன்னா, காஞ்ச திராட்சைய சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்ண, நீ நைவேத்தியம் பண்ணுறது இந்த காஞ்ச திராட்சை மகா நைவேத்தியமாக மாறிடும். பெரிய உபன்யாசத்தில் இருக்கு. எங்காத்துல காஞ்சி திராட்சை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எங்காத்தையும் 3 சவுண்டில் குக்கர் சாதம் வந்துட்டு இருக்கேன். எப்படி மகா நைவேத்தியம் பண்ண முடியும்? பாலை காய்ச்சி ஜீனி போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாலே அந்த தேவதைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதுவா மாறிவிடுமா? எவ்வளவு சுலபமான வழி. ஏன்னா பரமேஸ்வரன் தியானமாகவே இருக்கேன், பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறேன், எவ்வளோ பூஜை பண்ணாலும் திருப்தின்னு தோணலை. மகான்யாசம் சொன்னேன், 11 ருத்ரன் சொல்லி 11 திரவியத்தினால அபிஷேகம் பண்ணேன். தாரையை வச்சு மேலே ருத்ர ஜலத்தை விட்டுட்டே இருக்கேன். கொம்புல அந்த கவேச்சங்கம்னு சொல்லக்கூடியதை வச்சு அபிஷேகம் பண்ணேன். 108 சங்குனால அபிஷேகம் பண்ணுறேன். எனக்கு இன்னும் போறல்ல, பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் பண்ணம் போல் இருக்குன்னால் 3 காலம் அபிஷேகம் பண்ணுட்டார். உண்மையான சிவபக்தன் 3 காலமும் சிவ பூஜை பண்ணுவான்னு இருக்கு. அதனால தான் நம்ம மனத்துல 3 கால பூஜைம்பா. மகாபெரிவாளுக்கு முன்னாடி இருந்தவா வரைக்கும் 2 கால பூஜை தான். சிவலீலார்ணவங்கிற புத்தகத்துல நீலகண்ட தீட்சிதர் ரொம்ப சிவபக்தன், சாயந்தரத்திலையும் சிவ பூஜை பண்ணுவான்னு எழுதியிருக்கார். அதுலேருந்து பெரியவா அர்த்தம் உண்டா. அதனால தான் 3 கால பூஜை நடக்கிறது. 3 கால பூஜை பண்ணுவோம். அப்படி பரமேஸ்வரனை போய் பிரார்த்தனை பண்ணுறோம். அடுத்தது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுகிட்ட வந்தால் அவர் எப்படிப்பட்டவர்னார், அவர் தான் இந்த காப்பாற்றக்கூடிய ரட்சகமான மூர்த்தி. அவரை பார்த்து பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னா, முதல் வியாதி நிவர்த்திக்கு மகாவிஷ்ணுவை விட ஒரு தாரகமாக உள்ளவர் யாரும் கிடையாது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேடஜாத்து நஷ்யந்து சகலா ரோகாக சத்தியம் சத்தியம் வதாமியம். சாஸ்திரம் சொல்றது. திருப்பியும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், இந்த நாமாக்களை நீ சொன்னாலே சர்வ வியாதியும் நிவர்த்தி ஆகிடும். உச்சாரணம் பண்ணாலே போறோம். அச்சுதானந்த கோவிந்த நாம உச்சாரண பேடஜாத். மகாபெரிவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. பக்கத்துல நாவலூர்னு ஒரு ஊர், வைஷ்ணவ க்ஷேத்திரம். அங்கேருந்து ஒரு குடும்பம் வருது. பெரியவாட்ட வந்து நமஸ்காரம் பண்றா. பெரியவா சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா. அவர் நின்றுட்டு இருக்கிற பேரு ராகவன்னு பேரு. ராகவா சௌக்கியமானு கேட்டார். அப்ப பெரியவாளை பார்த்து அவர் சொன்னார், எல்லாரும் சௌக்கியமா தான் இருக்கும், பெரியவாளுடைய அனுப்புறோம். ஆனா இங்க பக்கத்துல உட்காந்து வச்சிருக்கேனே என்னுடைய பெரியப்பா, அவருக்கு ஏதோ கொஞ்ச நாளா எல்லாம் மறந்து போயிடுத்து. என்னன்னே தெரியல. மறந்து போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்டா பெரியவா, பத்னி யாரும் தெரியல, பையன் யாரும் தெரியல. பத்னி வந்து பக்கத்தில் நின்னா இந்த மாமி எதுக்கு வந்திருக்கான்னு கேட்குறார். அப்படி மறந்து போயிடுது. பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு பெரியவா தான் கதின்னு நாங்கள் வந்துட்டோம். பெரியவா தான் இவருக்கு எப்படியாவது பழைய ஞாபக சக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறார். பெரியவா சொன்னா,
நீங்கள் தான் விஷ்ணு பக்தாளாச்சே, தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் சொல்லுவேளே, அதுவே சர்வ வியாதி நிவர்த்தகம் தானே. அதில் கடைசியில் இந்த அச்சுதானந்த கோவிந்த சத்தியம் வதாமியம்னு வருதேப்பா, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் நாங்கள் தினம் சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த அச்சுதானந்த கோவிந்தாவும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முறையில் சரணாகதி பண்ணிவிட்டோம். பெரியவா தான் இவருக்கு பழைய ஞாபக சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணார், சேவித்தின்றார். பெரியவாளுடைய ஒரு ஆகர்ஷண சக்தி பாருங்கோ. திருமதஸ்தாலும் பெரியவாள்கிட்ட வருவா, அதான் கவனித்து பார்க்கணும். வைஷ்ணவரும் வருவார், மாத்வாரும் வருவார், எல்லா மடாதிபதிகளும் வந்து பெரியவாளை பார்ப்பா. சர்வ ஜன ஆகர்ஷணம். ஏன்னா பிரசோத்திர ரத்ன மாளிகையில் இந்த உலகத்தில் உள்ளவா எல்லாரும் சேவிக்கக்கூடியவனாக நமஸ்காரம் பண்ணக்கூடியவனாக யார் இருப்பான்னு ஒரு கேள்வி. கஹா லோக பூஜ்யா, வித்யா கர்மான்விதா லோக பூஜ்யா. எதுல கர்மான்விதான்னு சொல்லல, வித்யான்விதான்னு சொல்லல, வித்யா கர்மான்விதா. எவன்கிட்ட புத்தி சக்தி எல்லா விஷயமும் தெரியறதோ, எவன் அனுஷ்டானத்தோடு இருக்கானோ அவன் லோக பூஜ்யனா ஆயிடுவான். பெரியவாளை விட வேற என்ன சொல்லுங்க, எல்லாரும் பார்த்து. இப்போ நேற்றுக்கு ஆன்மீக மலரில் என்ன போட்டிருக்கு தெரியுமோ, அதான் மறந்து போயிடுதுன்னு ஆரம்பித்தேன். முதல்ல திருப்பி ஒரு தடவை படிச்சுன்னேன். இந்திரா காந்தி வந்து பெரியவாளை வந்து பார்க்குறா, 6 மணினா டைம், பெரியவா உட்காந்துட்டு இருக்கார், தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. 6 மணி டைம் ஆகிடுது, பின்னாடியிலேருந்து அவன் பிஏ காமிக்கிறான், டைம் ஆகிடுத்து, பேசாமல் விட்டா. 1 மணி நேரம் உட்காந்துருந்தான், பேசவே இல்லை. பெரியவா பேசவே இல்லை. பிரதம மந்திரியா இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவா அவா. நான் கற்பனையா சொல்லல, எங்க வாத்தியாரே என்னை கேட்டு விட்டார். ஏதோ பெரியவா விஷயம்லாம் எனக்கு கூட இருந்து பார்த்த மாதிரி பேசுற, நீ உனக்கு இன்னைக்கு 45 வயசு தான் ஆறுது அப்படின்னு கேட்டார். என்ன நான் அப்படி நானா சொல்லல, எல்லாம் கிரந்த ரூபமா எழுத்துல வந்திருக்கிறத வச்சுருந்தான் சொல்றேன். நான் சொல்ற பாணியில சொல்றேன், அதான் வேறு. நான் ஒன்றும் பெரியவாவுடைய காலத்தில் நான் கூட இருந்ததில்லை. 1 மணி ஆச்சு, பெரியவா பேசவே இல்லை, ஏந்தன் போயிட்டான். அதே அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு பெரியவாள்கிட்ட வந்து சிஷ்யாலான்னு சொல்றா, கவிஞர் கண்ணதாசன் வந்திருக்கார் உங்களை பார்க்கறதுக்காக. பெரியவா உடனே 2 அரிக்கன் லைட்டை ஏற்ற சொல்லி அவரை வர சொல்லுன்னு சொல்லி பெரியவா உட்காந்துருக்கா. அவர் வரார், நமஸ்காரம் பண்ணுறார். சௌக்கியமா இருக்கியா, உன்னை பற்றி எல்லாரும் சொல்கிறான், நான் கேட்டுன்னு இருக்கேன். அவர்கிட்ட பேசினார்னு போட்டிருக்கு. ஏன் இவர்கிட்ட பேசலை, ஏன் இவர்கிட்ட பேசினார் நீங்கள் சொல்லுங்களேன். தெரியாது. பெரியவா என்ன பண்ணா, இவரை கூப்பிட்டு அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அச்சுதானந்த கோவிந்தா கூட உங்களை இவரை காப்பாற்றலையா? அப்படி இல்லை, நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். பெரியவா தான் சங்கல்பித்து இவருக்கு பழைய ஞாபகத்தை கொடுக்கணும். பெரியவா சொன்னால், எனக்காக ஒரு தடவை இப்போ எல்லாரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், நீங்களாம் சொல்லுங்க. உடனே எல்லாரும் கோரஸாக விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஆரம்பித்து பெரியவா சொல்லி சொல்கிறோமேன்னு அவாவா கொண்டையில இறஞ்சி சொல்கிறா. பெரியவா கேட்டுட்டே இருந்தா. எல்லாம் முடிஞ்சு போயிடுது. பக்கத்தில் உள்ள சிஷ்யனை கூப்பிட்டார் பெரியவா, ஏதோ சொன்னார். உடனே பெரியவா அங்கேருந்து வந்து அந்த சிஷ்யன் என்ன பண்ணார், இந்த உட்கார்ந்துருக்கார் பாருங்க, ஞாபக மருதியாக இருக்காரு, அவர் கிட்டக்க வந்துட்டோ, நீங்கள் தான் ராகவனான்னார். ஆமான்னார். உங்கள் பெரியப்பா கையை நன்னா வழுத்தி கொடுத்துக்கோங்க. உடனே ஏந்து ஒரு குட்டை குட்டினாராம் இவர் தலையில். பெரியவா பண்ண சொல்லியிருக்கார், உன்னால் எவ்வளவு பலம் உண்டோ அவ்வளவு பலசக்தியோட அவர் தலையில் ஒரு குட்டை குட்டும் அப்படின்னா, இவர் குட்டினாரோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மயக்கம் வந்து கீழே விழுந்தார். மூஞ்சியில் ஜலம் தெளித்தா, ஏந்துண்டா. பார்த்துட்டு, ஏண்டா ராகவா இங்கே எங்கடா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டார். பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். இத்தனை நாளி மறந்து போனதான ஞாபக சக்தி இப்போ எப்படி வந்தது? நேற்றுக்கும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கா, அச்சுதானந்த கோவிந்தா சொல்லியிருக்கா. அவா குடும்பம் கதறின்னு திருப்பி நமஸ்காரம் பண்ணுறது. பெரியவாளுடைய கிருபை தான். பெரியவா சொல்கிறா, அச்சுதானந்த கோவிந்த தான் அவனுக்கு காமிக்காம ஒரு பெருமையை ஒருத்தத்தை தூக்கி கொடுத்தா, நான் ஒன்று மாலை போட்டோன்னே சபையில் எப்படி பார்ப்பேன்.
தனக்கு கொடுக்கக்கூடிய பெருமையை தான் ஏற்றுக்காமல் தள்ளிவிடக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார்னு சொன்னா மகாபரிவாளத்தோட யாரும் வந்திருக்க முடியாது. அப்படி இந்த பஞ்சாயத்தன பூஜையில போய் பார்த்தேன்னா ஒவ்வொரு மூர்த்தியுமே நமக்கு அனுகிரகம் பண்றதோ இல்லையோ தினம் பஞ்சாயத்தன பூஜை பண்ண வேண்டியதே நம்முடைய கடமை. அப்புறம் குலதேவதா ஆராதனம்னு ஒன்று போட்டிருக்கா. குலதேவதை அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு பெரிய ஒரு பிரஷ்னம் பார்க்குறவரை பார்த்து பேசியிருந்தேன் 2 மாதம் முன்னாடி. அப்போ ஒரே வார்த்தை சொன்னார், இப்போ தான் வந்துட்டு எல்லாரும் எனக்கு இந்த சுவாமி குலதெய்வம் அந்த சுவாமி குலதெய்வம்னு சொல்கிறா. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் முன்னாடி போய் பார்த்தேன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் கும்பகோணம் முதலீதான இடங்கள்ல உள்ள அத்தனை பேருக்குமே வைத்தீஸ்வர சுவாமி தான் குலதெய்வம், பரமேஸ்வரன் தான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துடைய ஒரு கோபம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் போய் தரிசனம் பண்ணி புது வஸ்திரம் சாத்தி அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி பண்ணணும். அது நம்முடைய கடமை அப்படின்னாள். அதனால இப்போ சைவாலா உள்ளவா எல்லாருக்குமே அநேகமாக வைத்தீஸ்வர சுவாமி தான் குலதெய்வம். சில பேர்களுக்கு சுவாமிநாத சுவாமி குலதெய்வம். மகாபெரிவா குடும்பத்துக்கே சுவாமிநாத சுவாமி தான் குலதெய்வம். இன்னைக்கும் மகாபெரிவா பீடத்தில் இருந்த வரைக்கும் சரி, ஒரு குறிப்பிட்ட நாளில் சுவாமிநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சாஸ்திரநாம அர்ச்சனை பண்ணி அவருக்கு சாத்தப்பட்டதான காஷாய வஸ்திரத்தை கொண்டு பெரியவாளை கொடுப்பாளாம். பெரியவா சித்தியாயும் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கா. அதே காஷாய வஸ்திரத்தை பெரியவாவுடைய அதிஷ்டானத்தில் வந்து சாத்துறதாக என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அதனால சுவாமிநாத சுவாமி குலதெய்வம். கிராமம்னு போய் பார்த்தேன்னு சொன்னால் 2 பேர் தான் குலதெய்வமாக இருக்க முடியும். ஒன்று வந்து ஹரிஹரபுத்திரர், பூர்ண புஷ்கலாம்பா சமேத ஹரிஹரபுத்திரர். இன்னொன்று மகாமாயி, மாமாயி மயமாயின்னு சொல்கிறா. இவா தான் குலதெய்வமாக இருக்கும். ஆனால் இந்த குலதெய்வங்கள்லாம் எப்படின்னு கேட்டேன்னா நம்முடைய ரட்சகர்கள். நம்மளை போகிறதே வரத்தே எந்த விபத்தும் எந்த ஆபத்தும் கமனாகமன சமயத்தில் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்மளோட கூட வந்து நம்மளை காப்பாற்றுறா. அக்ரத பிருஷ்டதஸ்தீவ பார்ஸ்வதஸ்த மகாபலோ. அக்ரதஹாரா முன்னாடி, பின்னாடி, பிருஷ்டதா பார்ஸ்வதஸ்த 2 பக்கம் இப்படி கூட கவச்சமாக வச்சு ரட்சிக்கிறதுனால தான் இது வேதமே சொல்றது. அது என்னைக்கு சொல்றதுனால் இன்றைய நட்சத்திரத்தை சொல்றது. இன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா பశ్చాத் புரஸ்தாதபஜன்னோ அஸ்து. பின்பக்கத்திலையும் மின்பகுதியிலையும் எனக்கு அபகத்தை கொடுங்கள். இந்த விசாக நட்சத்திர தேவதையாக இருக்கக்கூடிய இந்திராக்னியை கொடுக்கட்டும். ரிக்வேதத்தை போய் பார்த்தேன்னா சவிதா பச்சாதாத் சவிதா புரஸ்தாத் சவிதோத்தராத்தாத் சவிதா தராத்தாத். சூரிய பகவான் பின்பகுதியிலையும் மின்பகுதியிலையும் வடக்கையும் தெற்கையும் என்னை காவந்து பண்ணட்டும். காவத்தூர்னா ரட்சணைன்னு அர்த்தம், காப்பாத்துறதுன்னு அர்த்தம். என்னை காப்பாற்றட்டும்னு பிரார்த்தனை. இப்ப எல்லாருமே ஒரு சமுதாயமா குலதெய்வத்தை மறந்துட்டான். அதுதான் பெரிய குடும்ப பிரச்சனைக்கு காரணம். என்னன்னு கேட்டேன்னா சந்ததிகள் மேலே படித்து இன்னொரு ஊருக்கு போகிறது, அங்கே வேலை பார்க்கறது, இன்னொரு தேசத்துக்கு போகிறதுன்னு ஆரம்பிச்சுட்டோம். இப்போ அப்போ இந்த குலதெய்வத்தை ஆராதனைகள்லாம் மறந்து போய்டுறது. யாருமே ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு பாதிப்பு வந்தால் தான் தெய்வத்துக்கிட்டக்க வருவா. கொஞ்ச நேரம் இன்னைக்கு காலத்தில் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், போன மாதம் இந்த காலில் அடிபட்டது, நேற்றுக்கு இந்த காலில் அடிபட்டுருத்தோ, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன இதுக்கு முன்னாடி 100 தடவை பார்த்துருக்கேன், என்கிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு. காலில் அடிபட்டால் தானே உங்களை கேட்க முடியும்னார் பதிலுக்கு. நான் உடனே பங்கவே நமகான்னு ஒரு அர்ச்சனை சனி பகவானுக்கு. அவர் காலுக்கு அதிபதி. எப்பவுமே நம்ம போய் தரிசனம் பண்ணோடனே சனீஸ்வர பகவானுக்கு கோபம் வருமா, இவர் 2 காலோட சௌக்கியமா இருக்கா பாரு, நம்ம ஒரு காலோட இருக்கமேன்னு கோபம் வருமா அவருக்கு. இது மனுஷ சுபாவம் தான் உங்களுக்கு. இந்த சுகர் உள்ளவா சாப்பிடக்கூடாத வாழோட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ராத்திரி வயத்த வரைக்கும் இல்லைன்னா மறுநாளையும் சாப்பிட முடியாது. இது இயற்கை. ஒரு குடும்பத்தில் போகிறோம், அந்த குடும்பம் பூரா சந்தோஷமா இருக்கு, பட்டுப்புடவை கட்டிட்டு இருக்கா, நிறைய ஆபரணம்,
சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்போ உடனே நினைச்சுப்பா, பத்தியா என்ன புண்ணியம் பண்ணா இவ்வளவு சொக்கமா இருக்கா. நம்ம குடும்பத்துல பாருங்க, உள்ளுக்குள்ள போனா பாம்பும் பிலியும் சண்டையும் எலியுமா இருந்துட்டு இருக்கோம். எப்ப சண்டை வரப்போறதுன்னு புரியல அப்படின்னு நினைக்கிறானா. ஆனா இப்ப நம்ம மெட்ராஸுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுமோ, எல்லா குடும்பத்திலையும் கஷ்டம் இருக்கு. ஆனா எல்லாரையும் பொறுத்தியார பார்த்துட்டு அவா சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கா. என்கிட்ட சொல்லுவா, நீங்க ரொம்ப சௌக்கியமா. நான் சொன்னேன், எங்காத்துல வந்து பாருங்க, எங்காத்து சிரமம் உங்களுக்கு புரியும். அப்ப இந்த குலதெய்வத்தை ஆராதனம்ங்கிறது மறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மறந்து போக கூடாது. எதை வச்சு சொல்றேன்னு கேளுங்க. கேரளாவில் பையனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அந்த ஊர்காரா பூரா பிரச்சனம் பார்க்கறவா. அவெல்லாம் வெளியிலேயே வரமாட்டான். உள்ளுக்குள்ள நம்மளே அந்த ஊருக்குள்ள போய் இந்த சினிமாலாம் டிராமாலாம் வரா மாதிரி, ராமாயணத்துல வரா மாதிரி ஒரு காட்டு பகுதியில தான் அவன் வீடு கட்டின்னு இருக்கா. தேஜஸ்வியா இருப்பா. எல்லாரும் பல 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 பலன்னு இருப்பா. போயிட்டு வந்து வா சொன்னது சொல்றேன். பிரச்சனம் பார்ப்பா. பிரச்சனம் போய் பார்த்தான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க குலதெய்வத்தை மறந்துவிட்டேள், அதனால என்னன்னு கேட்டான். உன்னை பார்க்கலையேன்னு குலதெய்வம் குறைப்படுறது அப்படின்னு. எப்படி ஒன்ன நீ வந்து தன்னை பார்க்கலையேன்னு குலதெய்வம் வருத்தப்படுறதுப்பா. அதனால குலதெய்வத்தை போய் நன்னா குளிர நிறைய அபிஷேகம் பண்ணி, நிறைய புஷ்பத்தினால் சாஸ்திரநாம அர்ச்சனை பண்ணி, நிறைய பாத்திரமா சக்கரை பொங்கல், தயிர் சாதம், சுண்டல், புளிஞ்சாதம் எல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடு. அதான் குலதெய்வத்துக்கு சந்தோஷம். நான் எப்போ பண்றேன்னா வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பண்ணேன். அப்பதான் உன்னுடைய குடும்பம் க்ஷேமமா இருக்கும். குலதெய்வத்தினுடைய கோபம் போகும். எல்லாத்துக்கும் பதில் எங்க இருக்கு தெரியுமோ, மகாபெரிவாள்கிட்ட தான் இருக்கு. மகாபெரிவா தரிசனம் கொடுக்கறதே ஒரு குடும்பம் வந்தது. நமஸ்காரம் பண்ணா, பெரியவா என்னன்னு கேட்டா, குடும்பத்துல இத்தனைன்னு இல்லை, அத்தனை பிரச்சனை, அத்தனை கஷ்டம், அத்தனை வியாதி, மனசாந்தி இல்லை. இதுக்கு பெரியவா தான் எனக்கு வழி சொல்லணும். உனக்கு என்ன குலதெய்வம்? நீ குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுவியா? எனக்கு குலதெய்வமே தெரியாது. ஏன் தெரியாம இருந்த? எங்க அப்பா எனக்கு சொல்லி தரல. இதான் குலதெய்வம். அந்த குலதெய்வத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணோம், அர்ச்சனை பண்ணோன்னு எனக்கு அவர் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா, உங்க அப்பாவையே குத்தம் சொல்றியே, நீ உங்க அப்பாவை கேட்டிருக்கலாம் இல்லையோ. நம்ம பார்த்து குலதெய்வம் வந்து சுவாமி வா போயிட்டு வரலான்னு. எனக்கு கஷ்டம் அல்ல, நான் கேட்கல. இப்ப எல்லா கஷ்டமும் வந்து கேட்கணும். உங்க அப்பாவை போய், எங்க அப்பா இல்லையே, நான் என்ன பண்றது? உனக்கு எந்த ஊரு? கும்பகோணம் பக்கத்துல இந்த ஊருன்னார். என்ன சரி, இது வரைக்கும் நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, கணபதி ஹோமம் பண்ணிட்டேன், லட்சாவர்த்தி கணபதி ஹோமம், என்ன சண்டி ஹோமம் பண்ணியாச்சு, முத்துஞ்ச ஹோமம் பண்ணியாச்சு, சுதர்சன ஹோமம் பண்ணியாச்சு, நவக்கிரக ஹோமம் நிறையா பண்ணியாச்சு, சண்டி ஹோமம் பண்ணியாச்சு, எத்தனை யார் யார் என்ன சொல்றாலும் எல்லா ஹோமமும் பண்ணிவிட்டேன். தெரியவா சொன்னா, நதெய்வ தோஷணம் வியர்த்தம் பவிஷ்யதி கதாஜனான் இருக்க. தெய்வ தோஷணம் வியர்த்தம் நபவிஷ்யதி. தெய்வ தோஷணமா பண்ணின காரியம் ஒரு நாளும் வியர்த்தமாக போகாது. கஷ்டப்படுறேனே அப்படின்னா எல்லாரும் அத்தனை பண்ணின புண்ணியமும் அப்படியே மேல நின்றுட்டு இருக்கு. எப்படி ஒரு மேகம் மழையை வந்து கொட்டுமோ, கருத்த நீருண்ட மேகம் இருக்கும், அப்படி மேல நிற்கிறது. உனக்கு ஏன் பலன் கொடுக்கலன்னா, உன்னுடைய குலதெய்வம் உனக்கு அனுகிரகம் பண்ணல. எல்லாரும் டிக் பண்ணி கைத்து போட்டு பாஸ் ஆகிடுத்த கடைசி கவுண்டர் குலதெய்வம். குலதெய்வம் கழித்து போட்டுனா பலம் உனக்கு வந்துடும், சுகம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அந்த தெய்வம் எனக்கு இவன் திரும்பி கூட பார்க்கல, எனக்கு ஒரு தீபம் ஏற்றினதில்லை, எனக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணதில்லை, இவன் எக்கேடு கட்டா போட்டோம்னு கைத்து போட மாட்டேங்கிறது. நான் என்ன பண்றதுன்னா, ஊருக்கு போ. உங்க ஊரு எந்த ஊரு? இன்னொருன்னா போ. அந்த ஊர்ல வயசான பாட்டி யாராவது இருப்பா, போ நமஸ்காரம் பண்ணு. நான் இந்த ஊர்காரம், இவருடைய புள்ள, இன்னும் கோத்திரம் அநேகமா இந்த ஊரா இருக்கல். நீங்க இந்த ஊர்ல உள்ள வாழ்க்கை எந்த சுவாமி குலதெய்வம்னு கேளு, அவ சொல்லுவா.
அந்த குலதெய்வத்துக்கிட்டக்க போ, நன்னா குருக்கள்கிட்ட சொல்லி யதோக்தமாக அபிஷேகம் பண்ணு, சாஸ்திரநாம அர்ச்சனை பண்ணு, பாத்திரமா வச்சு நைவேத்தியம் பண்ணு, ஒரு 100 ஜனங்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் கையில் கொடு. சக்கரை பொங்கல்லாம் உங்காத்துல எப்படி நீ சம்பந்திக்கு தயார் பண்ணுவியோ அப்படி இருக்கணும். அப்படி கையில் எடுத்தா நெய் ஒழுகணும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சக்கரை பொங்கல் அவள்லாம் வாயில போட்டுக்கிறதே ரொம்ப திதிப்பா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்குன்னு சாப்பிட்றதே உன்னுடைய கஷ்டம் தானா விலகும். பண்ணிட்டு வா, என்கிட்ட நம்பிக்கை இருந்தா பண்ணு. போனார், எல்லாத்தையும் பண்ணினார், திரும்பி வந்தார். எல்லாம் பண்ணிவிட்டியா? பண்ணிட்டேன். பேசாம ஆற்றுக்கு போ, தானா எல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து பாரு, சௌக்கியம் வந்தப்புறம் என்னை வந்து பாரு விட்டா அப்படின்ட்டார். 1 வருஷம் திரும்பி வரல. 1 வருஷம் கழிச்சு வந்து இறங்குறார். பெரியவா சன்னதியில் நிற்கிறார். கூடக்கூடிய பழம் புஷ்பம். பெரியவா அப்படி பார்த்தா அப்படின்னா அவருக்கு பேசவே முடியல, வார்த்தையே வரல. என்னடா ஆச்சுன்னார், எங்கன்னு தெரியல, தானா குடும்பம் அப்படியே விருத்தியாச்சு, எங்க கையை வச்சாலும் வெற்றி. நான் இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு சொல்லவே முடியாது. எல்லாம் உன்னுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் தானா. நான் குலதெய்வத்தை கருப்பா சேர்ப்பான்னு பார்த்ததுல நீங்க தான் என்னை தூக்கி விட்டு. அதனால இந்த பஞ்சாயத்தன பூஜையோ குலதெய்வத்தை ஆராதனமோ தேவதா ஆராதனமோ ஒன்று போட்டிருக்க. நவக்கிரகத்தெல்லாம் பற்றி சொல்லணும்னா நான் நினச்சின்னு வந்தேன். ஆரோக்கியம் பததாதுனோ தினகரா சந்திரோ யசோ நிர்மலம் பூதிம் பூமி சுதா சுதாம்சு தனயா பிரஜாம் குருர் கௌரவம் காவிய கோமள வாக்விலாச மதுலம் மந்தோ முதம் சர்வதா ராகு பாகுபலம் விரோத சமனம் கேதுகு குலஸ்யோன்னதிம். 9 கிரகத்துக்கும் 9 பலத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். ஆரோக்கியம் பிரததாதுனஹா தினகரணா. தினகரணா இருக்கக்கூடிய சூரியன் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். சந்திரோ யசோ நிர்மலம். சந்திரன் எப்படி பளபளன்னு பிரகாசமா பௌர்ணமி சந்திரன் இருக்காரோ அதே மாதிரி எனக்கு நிர்மலமான யசஸ புகழ கீர்த்திய சந்திரன் கொடுக்கணும். பூதிம் பூமி சுதா. பூமி புத்திரனா இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வா எனக்கு பூமியை கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவுனா நீங்க குடும்பம் நடத்தினாலும் நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னா அந்த அவருடைய பத்னி குறையாத்தான் இருப்பான். எந்த பொம்நாட்டிகளுக்கும் தனக்கு ஒரு வீடு இருக்கணும். வாடகை வீட்டிலேயே காலம் தள்ளிவிட்டான்னா அந்த அம்மா குறையாத்தான் இருப்பான். அதனால தனக்குன்னு ஒரு இடம் வேணும். அது யாரு கொடுக்குறான்னா செவ்வாய் தான் கொடுக்குறார். பூதிம் பூமி சுதா. ஐஸ்வர்யம்னாலே வசுமதின்னு பேரு. இப்போ பணத்துக்கு ஐஸ்வர்யம்னு பேர் கிடையாது. ஏன்னா 1000 ரூபா 500 ரூபா பணம் நினைச்சிருந்தோம், இனிமே விபூதி தான் மடிக்கலாம். அது ஐஸ்வர்யம் இல்லை, பர்மனண்டா இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். பூதிம் பூமி சுதா சுதாம்சு தனயா பிரஜாம். சந்திரனுடைய புத்திரனா இருக்கக்கூடியதான புதன் எனக்கு புத்தி சக்தியை கொடுக்கணும், பிரஜையை கொடுக்கணும். சுதாம்சு தனயா பிரஜாம். குரு கௌரவம். கௌரவம்னு சொன்னா ஒரு பெரிய பதவியில உள்ளதுக்கு கௌரவம்னு பேர். தேவானாந்த ரிஷீனாந்த குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலேகேதம் தன்னமாவி பிருகஸ்பதினு சொன்ன மாதிரி அந்த பிருகஸ்பதி தேவதைகளுக்கு குருவா இருக்கக்கூடியவர், ரிஷிகளுக்கு குருவா இருக்கக்கூடியவர் எனக்கு கௌரவத்தை கொடுக்கணும். பிரஜாம் குரு கௌரவம். காவிய கோமள வாக்விலாசம். கவின்னு பேரு சுக்ரனுக்கு. அதனால்தான் சுக்ர நீதினு சொல்லுவாங்க. அவர் பண்ணியிருக்கார். 18 சாஸ்திரம் இருக்கு. எந்த சாஸ்திரத்தை எடுத்துக்கிறதுன்னு கேட்டால் சுக்ர சாஸ்திரத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கா. நம்மெல்லாம் சுக்ர சாஸ்திரம் அனுஷ்டிக்கணும். அதனால அவர் காவியர்னு பேரு. காவிய கோமள வாக்விலாசம். 10 வார்த்தை நன்னா பேசுறதுக்கு சுக்ரன் தான் அனுகிரகம் பண்ணணும். சுக்ரன் அனுகிரகம் பண்ணாதான் நல்ல வார்த்தை பேசுறதுக்கே வருமா. கோமள வாக்விலாசம். புரியுதுங்களா? நம்ம பேசணும், அந்த பேச்சு 10 பேருக்கு பிடிக்கணும். யுக்வா மே மதுமத்தமா. மே வாக்கு மதுமத்தமா பவது. என்னுடைய வாக்கானது தேன் குடித்த வாளுக்கு தேன் குடிக்கக்கூடிய திருப்தி கொடுக்குற மாதிரி அந்த சப்தம் அமையணும். புரியுதுங்களா? பிரிய வாக்கிய பிரதானேன சர்வே துஷ்யந்தி ஜந்தவா. அன்பான வார்த்தையினால
எல்லா ஜந்துக்களும் சந்தோஷப்படுதுன்னு விட்டாள். அன்பான வார்த்தை வரணும். நம்ம பாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக பாலகனாக இருக்கக்கூடிய நாய் இருக்கு பாருங்க, அதை கூட இப்படி வான்னு கூப்பிட்டா வாழை ஆட்டின்னு வந்து நம்ம மேலே காலை வச்சு விசுவாசத்தை தெரிவிக்கிறது. எய்தாப்புல உள்ள மாட்டை பான்னு கூப்பிட்டா வருது.